பேச்சுவார்த்தை முடிந்து பார்ட்டி தொடங்கிவிட்டது. உயர் வகை மதுபானங்கள் சீருடை தரித்த பணியாளர்களால் எடுத்து வரப்பட்டது. துல்லிய கண்ணாடி கோப்பைகளில் பனிக்கட்டி கலந்து பொன்னிறமாக நிரம்பியது. வறுத்த அசைவ உணவுகளும் முந்திரி வாதுமை பருப்புகளும் பீங்கான் தட்டுகளில் இடம் பிடித்தன. லோகி பணிந்து பிடரி வரை தலைமுடி தலைய உதட்டு சாயத்தில் முங்கி எழுந்த உயர்ந்த மனிதரின் மனைவிகள் வேறு நபர் கரங்களுக்கு தங்கள் இடுப்புகளை தற்காலிகமாக வாடகைக்கு விட்டிருக்க அந்த நட்சத்திர ஹோட்டல் பார்ட்டி ஆரம்பமாகிவிட்டது. புரியாத ஆங்கில இசையில் ஆபாசமாக ஒருத்தி இடையை அசைத்து ஆடிக்கொண்டிருக்க 60கள் ஜொல் விட்டு கொண்டிருந்தன. எதிலும் ஒட்டாமல் நின்று கொண்டிருந்தான் சசிகுமார். அவன் உத்தியோகம் பார்க்கும் கம்பெனி நடத்தும் பார்ட்டிதான் அது. அங்கே உயர்தர அதிகாரிகளில் சசியும் ஒருவன். இருப்பதிலேயே இளையவன், அழகானவன், மெத்த படித்தவன். வாங்க சசி, கம்பெனி கொடுங்க. ஒரு 50 வந்து அவன் கரத்தை பற்றியது. அவரது மனைவி சசியை நெருங்கி ஒரு பெட்ரூம் பார்வை பார்த்தாள். முக்கலாக வாங்க சசி என்றாள். சாரி, டீல் முடிஞ்சாச்சு, நான் புறப்படுறேன். கொஞ்சம் லிக்கராவது எடுத்துக்கங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. எம்டிக்கு இந்த ஒரு விஷயத்துல தான் கோபம். நீங்க இதுல சரியா ஈடுபடுறது இல்லைன்னு. உங்க மிஸ்ஸஸ் இதுக்கெல்லாம் ஏன் வர்றதில்ல? அந்த கிழவி விகாரமாக சிரித்தபடி கேட்டபோது பிணம் எழுந்து நின்றது போல இருந்தது. அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அங்கிருந்து நகர்ந்து எம்டியை நெருங்கினான் சசி. நான் புறப்படுறேன் சார். 2வது லாட்ஜில் இருந்த எம்டி அவனை கண்களை இடுக்கி கொண்டு பார்த்தார். நோ, நீங்க போகக்கூடாது சார். இன்னைக்கு கம்பெனி தராம நான் விட போறதில்ல உங்களை சார், ப்ளீஸ். சசி தர்ம சங்கடமாக நெளிந்தான். எம்டி கை தட்டினார். 4 பேர் முளைத்தார்கள். கூடவே ஒரு பேரரும். இன்னைக்கு சசிய லிக்கர் எடுத்துக்க வைக்க போறோம். எல்லோரும் வேடிக்கையாக திரும்பி பார்த்தார்கள். சடாரென சசியை 4 பேர் பிடித்து கொள்ள ஒருவன் சசியின் வாயில் ஜானி லிக்கரை ஊற்றினான். சசி திமிர திமிர மது திவளைகள் ஸ்லோ மோஷனில் சிதறி கொப்பளிக்க சகலமும் கைத்தட்ட ஜாசிசை உச்சத்தில் முழங்க பார்ட்டி இன்னும் களை கட்டியது. ஒரு கோப்பை ஊடுருவ மது சசியின் உள்ளே. தலையை சிலுப்பிக் கொண்டு விஷம் குடித்தவன் போல துடித்தான் சசி. மறுபடியும் கைத்தட்டல். உலகத்துல எல்லாம் அனுபவிக்கணும். மனுஷனா பிறந்து என்ன லாபம்? உள் தொண்டையில் அமிலமாக அது தகித்தாலும் அதன் இதமான சூடு, புதிய சுவை எல்லாமாக சசிக்கு கொஞ்சம் பிடித்தே இருந்தது. அது ஒன்ஸ் மோர். எம்டி அவனிடம் மற்றொரு கோப்பையை நீட்ட சற்று தயங்கிய பின் வாங்கி கொண்டான். குடித்தான். மறுபடியும் கைத்தட்டல் காதை பிளந்தது. யாரோ ஒரு பெண் வந்து சசியின் கைகளை எடுத்து தன் இடுப்பில் கோர்த்து கொண்டாள். ஆடத் தொடங்கினாள் மிதப்பது போல. அவளது செழுமையான பகுதிகள் அவன் உடலில் உரசி உரசி விலக போதை இன்னும் அதிகமானது அவனுக்கு. அவனும் தாறுமாறாக ஆடத் தொடங்கினான். வெகு நேரம் பார்ட்டி நடந்தது. நேரம் நள்ளிரவை கடந்தது. பல பேர் தவழ்ந்தார்கள். சிலர் மிதந்தார்கள். வேறு சிலர் துப்புரவாக மல்லாந்திருந்தார்கள். சசி ஆடி ஆடி வெளியில் வந்தான். தன் காரை எப்படியோ அடையாளம் கண்டு நெருங்கிவிட்டான். சாவி போட்டு திறந்து உள்ளே தன்னை நுழைத்து கொண்டான். ஷட்டர் திறக்க பின்னிரவின் குளிர்காற்று முகத்தில் ஜிலீரென மோதி போதை கலைந்து கணிசமாக எஞ்சினை உசிப்பிய போது பழைய ஜீவன் வந்துவிட்டது உடலில். தடுமாற்றம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. காரை ஓட்ட தொடங்கினான். பிரதான சாலையில் போக்குவரத்து ரத்தாகி இருக்க சோடிய வெளித்தள்ள இலை போட்டு சாப்பிடும் விஸ்தாரம். 20 நிமிடங்களில் வீட்டு வாசலை நெருங்கிவிட்டான். தன் வீட்டில் மட்டும் விளக்கெறிவது தெளிவாக தெரிந்தது. காரை ஷெட்டுக்குள் விட்டு பூட்டினான். ஷட்டரை இறக்கிவிட்டு சீட் அவுட்டில் காலை வைத்தான். அங்கே நாற்காலியில் மது உட்கார்ந்திருந்தாள். நீ இன்னும் தூங்கலையா மது? அவள் பேசவில்லை. உள்ளவா மது, பார்ட்டி முடிய ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவளை நேரடியாக பார்க்காமல் சடாரென உள்ளே நுழைந்தான். அவளும் பின்தொடர்ந்து வந்து கதவை சாத்தினாள். நீ சாப்பிட்டியா மது? நீங்க சாப்பிட்டது இன்னும் பாக்கி இருக்கா? தெளிஞ்சாச்சா? மது, நீங்க சாப்பிட்டதும் மதுதான், மனைவியும் மது. என்ன ஒற்றுமை? சாரிமா, எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். குடிச்சது தப்பா இல்லையா? மது, நான் புறப்பட்டாச்சு. எதுலேயும் கலந்துக்கல. நானா குடிக்கவும் இல்லை. பின்ன 4 பேர் பிடிச்சு வாயில புகட்டுனாங்களா? ஆமா மது, நடந்தது அதுதான். நம்ப சொல்றீங்களா சசி? உன்னை வேற எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மது. இத்தனை வருஷ காலத்துல எத்தனை பார்ட்டியில கலந்துகிட்டு இருக்கேன். நான் குடிச்சிருக்கேனா என்னைக்காவது? இன்னைக்கு குடிச்சிட்டீங்களே.
அது ஏன் தப்பு இல்லைன்னு சொல்ற இல்லையா? அவள் பதில் பேசாமல் படுக்கை அறையில் நுழைந்தாள். அவனும் பின்தொடர, நில்லுங்க, உங்க நாத்தம் நம்ம குழந்தைக்கும் தெரிய வேண்டாம், குட் நைட். கதவை அடித்து சாத்தினாள். சோர்ந்து போனான் சசி. அவனுக்கு தெரியும், எந்த ஒரு குற்றத்தையும் சுலபத்தில் மன்னிக்க மாட்டாள் மது. விளக்கம் சொன்னாலும் ஒப்புக்கொள்ள மாட்டாள். அவன் சிகரெட் பிடிக்கிறான் என்று தெரிந்ததும் ஒரு வாரம் முகம் கொடுத்து பேசவில்லை. ஒரு வழியாக சமாதானமானாள். இது அதைவிட பெரிய குற்றம். ஷூக்களை கூட அவிழ்க்காமல் அப்படியே சோஃபாவில் சரிந்தான். விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. நேரம் பின்னிரவு 2 மணி. சோர்ந்து போய் உறங்கினான். காலையில் மெத்தென்று கன்னத்தில் என்னவோ பட குழந்தையின் உதடுகள். கண் விழித்தான். ட்விங்கிள், நீயா? குட் மார்னிங் டார்லிங். அது ஜட்டியுடன் எதிரே நின்று கொண்டு சிரித்தது. அவனது 3 வயது பெண் குழந்தை. ராத்திரி நீ வீட்டுக்கு வரலையா டாடி? ட்விங்கிள், பல் தேய்க்கவா, நேரமாகுது. மது அழைக்க, உனக்கும் அம்மிக்கும் மறுபடியும் சண்டையா டாடி? இதெல்லாம் விளையாட்டுடா டார்லிங், நீ பயப்படாத, போய் பல் தேய். அது உள்ளே ஓடியது. எழுந்து உடைகளை மாற்றிக்கொண்டான். உள்ளே போய் டவல் எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு சென்றான். சாதாரணமாக கண் விழித்ததும் எதிரே மதுவின் முகம் இருக்கும். சமயத்தில் ஒரு இச் கூட கிடைக்கும். பாத்ரூம் போனால் பிரஸ்ஸில் பேஸ்ட் இருக்கும். பக்கெட்டில் வெந்நீர் இருக்கும். குளித்து வந்தவுடன் உடை தயாராக இருக்கும். உணவு மேசைக்கு வந்தால் ஆவி பறக்கும் இட்லி சாம்பார். கோபம் வந்தால் எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு கதாபாத்திரம் மது. சிரித்தபடி உள்ளே நுழைந்து கதவை சாத்தி கொண்டான் சசி. ஹோட்டலுக்குள் நுழைந்தான் சசி. டிஃபனுக்கு ஆர்டர் செய்துவிட்டு நிமிர்ந்தான். எதிரே மாலினி. ஹலோ சசி, என்ன காலங்காத்தால ஹோட்டலுக்கு? வீட்ல இல்லையா? 3 நாள் லீவு, அதான். எங்க வீட்டுக்கு வர வேண்டியதானே, நான் உங்களை கவனிச்சுக்க மாட்டேனா? கண்ணடித்தாள். கவலைப்பட்டான் சசி. ஏற்கனவே வீட்டில் டிஃபன் கிடைக்காமல் ஹோட்டலுக்கு வந்ததே மதுவின் கோபத்தினால். ஹோட்டலில் தெரிந்தவர்கள் யாரும் பார்த்து மதுவிடம் சொல்லிவிட்டால் ஊடல் இன்னும் 1 வாரம் நீடிக்கும். ஏன் ஒரு மாதிரி சிவரிங்கா இருக்க சசி? முடியல மாலினி. சட்டென எழுந்து வந்து அவனை உரசி கொண்டு நின்றவள் கழுத்து நெற்றி என கைப்பதித்தாள். ஓடிவிடலாமா என தோன்றியதை செயல்படுத்த முடியாமல் தவித்தான் சசி. ஒண்ணுமில்ல, அப்படி உட்கார் மாலினி. டிஃபன் வந்தது. உனக்கென்ன சொல்லட்டும் மாலினி? வேணாண்டா, நீயும் நானும் ஒரே தட்டுல காலேஜ்ல சாப்பிட்டோமே, இப்ப அது மாதிரி சாப்பிடலாம் என்னடா? அவள் டா கூப்பிட்டால் படு டேஞ்சர். படிக்கும் நாட்களில் சசியின் வகுப்பு தோழி இந்த மாலினி. மிகவும் நெருங்கி பழகியவள். சசியை அடைய முடியாமல் போன ஏமாற்றம் இப்போதும் அவளுக்கு உண்டு. தற்சமயம் தனியார் நிறுவனம் ஒன்றில் பர்சனல் மேனேஜர். சுவாதீனமாக பிளேட்டை தன் பக்கம் இழுத்து கொண்டாள். வடையை விண்டு சாம்பாரில் முக்கி சசிக்கு ஊட்டிவிட வந்தாள். வேண்டாமே மாலினி, சும்மா சாப்பிடுறா. வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டான். சிகரெட் கூட பிடிக்கிறது இல்லையா நீ? அதான் உன் உதடுகள் ரோஜா நிறத்துல இருந்து மாறவே இல்லை. உன்னை ஒரு நாள் ரேப் பண்ணுவேனா? கல்யாணம் ஆயாச்சா உனக்கு? 2 வருஷம் ஆச்சு. யார் அந்த ஏமாளி? உன்கிட்ட என்ன பாடுபடுறானோ? ராட்சசன் என்னத்தான் படுத்துறான். ஏரியா மேனேஜரா இருக்கான் ஒரு கம்பெனில. அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஒளி போன்னு நான் விட்டாச்சு. எப்படி வாழ்க்கையை இத்தனை சுலபமா நீ எடுத்துக்கிற மாலினி? வாழ போறது எத்தனை காலம்னு தெரியாது நமக்கு. இதுல சண்டையும் கண்ணீரும் மனஸ்தாபமும் எதுக்குடா சசி? சொல்லு. உன் புருஷன் உன்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும். அது நான் யார் தொல்லை கை போட்டு நடந்தாலும் கவலைப்படாது. ஒருத்தர் பரஸ்பரம் அழுத்தமா நம்புறோம் சசி. அதனாலதான் சந்தோஷமா இருக்கோம். உடம்ப பெருசா நினைச்சு குழப்பிக்கிறது இல்ல, மனசுதான் பிரதானம்னு நினைக்கிறோம். டேவிட் பக்கா ஜென்டில்மேன். ஒரு நாள் வீட்டுக்கு வாடா, உன்னை அதுக்கு அறிமுகப்படுத்தணும். ஆச்சரியமாக பார்த்தான் அவளை. உனக்கு எத்தனை இஷ்யூ? ஒரு பொண்டாட்டி ஒண்ணுதானே? உதப்படுவனி. உனக்கு ஒருத்தியே அதிகம். நீதான் சாமியாராச்சே. ஒரு நாளைக்கு உன்னோட காதோரம் வந்து சொன்னாள். கொள்ளுவேன் கழுத, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போகணும். தன் அடையாள அட்டை தந்தாள். அவன் விலாசம் வாங்கி கொண்டாள். கையசைத்து வழி அனுப்பினாள். காலையில் இருந்த மலைமேகம் மனதிற்குள் காணாமல் போயிருந்தது. இப்போது மாலினியால் வெளிச்சம் வந்திருந்தது. மாலினி எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாள். இவளுக்கு உகந்த கணவன் டேவிட். பொறாமையாக இருந்தது சசிக்கு. கற்பென்பது கம்பேக் என்ற ரீதியில் பழகும் அளவு இவர்களைப் போல இருக்க வேண்டாம் தான். அதற்காக ஒரு சிகரெட் பிடிக்க கூடவா சுதந்திரமில்லை?
மதுவின் கட்டுப்பாட்டின் மேல் லேசான வெறுப்பு ஏற்பட்டது அவனுக்கு. மனம் விட்டு அவளிடம் பேச முடியாது. அவனை பேசவும் அவள் அனுமதிப்பதில்லை. மிலிட்ரி அரசாங்கம் போல எந்த நேரமும் இராணுவ கரார் வீட்டில். அலுவலகம் வந்து வேலையில் மூழ்கி போனான். மாலை 5 மணிக்கே புறப்பட்டு விட்டான். காரை நிறுத்தி அவளுக்கு பிடித்த பிச்சி பூவும் சமோசாவும் பொட்டலம் கட்டி கொண்டான். வீட்டிற்குள் நுழைந்தான். குழந்தை வீடியோ பார்த்து கொண்டிருந்தது. மது, கொஞ்சம் உள்ள வரியா? அவள் பேசாமல் குழந்தைக்கு ஸ்வெட்டர் தைத்து கொண்டிருந்தாள். மது, உன்னதான். ஏறிட்டாள். உனக்கு பிடிச்ச பூவும் சமோசாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா. எழுந்து வந்து அதை வாங்கி கொண்டாள். நேராக நடந்து போய் வாசலில் இருந்த குப்பை கூடையில் போட்டாள். திரும்பினாள். முகம் சிவந்து நரம்புகள் இடம்பெயர அதை பார்த்தான் சசி. வார்த்தைகள் காரசாரமாக உதட்டு விளிம்பு வரை தத்தளித்தது. குழந்தை இருந்ததால் பேச வேண்டாம் என்று தோன்றியது. உள்ளே போய்விட்டான். என்ன திமிர்! உடை மாற்றி ஹவுஸ் கோட் அணிந்து படுக்கையில் சரிந்தான். அப்படி என்ன கூடாத தவற நான் செய்துட்டேன்? அது குற்றமா இருந்தா கூட விளக்க சொல்ல அனுமதிக்க வேண்டாமா? குற்றவாளிக்கு கூட நீதிமன்றத்துல பேச அனுமதி உண்டு. இங்கு அதுவும் இல்லையா எனக்கு? உள்ளே குமுறியது. இது அன்பு. அவன் மேல் அவள் வைத்த அன்பின் அதிகப்படியான ஆழம் என்பது தெரியும் சசிக்கு. ஆனாலும் அது கூட எல்லை மீறி கொண்டிருக்கிறது. வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை. எழுந்து உடைகளை மாற்றிக்கொண்டான். கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளிப்பட்டான். டாடி, வெளியில போறியா? ஆமாண்டா. நானும் வரட்டுமா? ஒரு நிமிடம் நின்றான். வாயன் கண்ணம்மா, ட்ரெஸ் மாத்திட்டு வரியா? அது எழுந்தது. ட்விங்கிள், உனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு, நீ போக வேண்டாம். நான் போவேன். போனா உதப்பேன். பாரு டாடி. ஓடி வந்து அவன் கால்களை கட்டி கொண்டது குழந்தை. இல்ல, கேக்குறேன், அதையே விரட்டுற. நான் தான் உனக்கு அடிமை. அதுவுமா? வர வர உன் அள்ளி ராஜ்யம் அதிகமாயிட்டே வருது இந்த வீட்டுல. நீ வாடா ட்விங்கிள், இன்னைக்கு எது நடந்தாலும் சரி, நானாச்சு. குழந்தையை அள்ளிக்கொண்டு வாசலை நோக்கி நடந்தான். சசி, நில்லுங்க. நின்றான். நேத்து குடிச்சிட்டு வந்தீங்க, இன்னைக்கு காலையில யாரோ ஒரு விபச்சாரி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விடுறாளா ரெஸ்டாரண்ட்ல. நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கணுமா? இன்னும் என்னெல்லாம் செய்ய போறீங்க? மது கூச்சலிட்டாள். வார்த்தைகளை அளந்து கண்ணியமா உபயோகப்படுத்து. ஏன் அவளை சொன்னதும் கோபம் பொத்துக்கிட்டு வருது? மது, என்ன பேச வைக்காத. குழந்தை மிரட்சியுடன் பார்த்தது. ட்விங்கிள், நீ வாடா, நம்ம போயிட்டு வரலாம். சலேரென கார் கதவை திறந்து குழந்தையையும் உள்ளே செலுத்தி ஏறிக்கொண்டான். கார் புறப்பட்டது. மது கோபத்தின் உச்சியில் நின்று கொண்டிருந்தாள். அவன் வீடு திரும்பும் போது குழந்தை உறங்கி போயிருந்தது. அதை கொண்டு வந்து கட்டிலில் கிடத்தினான். மது திரும்பி படுத்துக் கொண்டிருந்தாள். கதவை சாத்திவிட்டு வந்தான். மது, ஹாலுக்கு வா. எதுக்கு? உன் கூட நான் பேசணும். குழந்தை முழிச்சுக்க வேணாம், நீ வர்ற இப்ப. அவன் குரலில் கண்டிப்பு இருந்தது. அது மதுவை எழுப்பி உட்கார வைத்தது. அவனை பின்தொடர்ந்தாள். என்ன முழுமையா பேச விடு, காது கொடுத்து கேளு. அப்புறமா நீ என்ன சொன்னாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன். மது மௌனமாக இருந்தாள். நான் பார்ட்டியில இதுவரைக்கும் குடிச்சதில்ல. காரணம், யாரும் ஒரு அளவுக்கு மேல தொந்தரவு பண்ணல. நேத்து 4 பேரா என்ன பிடிச்சுக்க ஒருத்த வாயில புகட்டி விட்டான். அதுல மத்தவங்களுக்கு ஒரு உற்சாகம். நான் எல்லாரையும் உதைச்சு தள்ளி என்ன நெருங்க விடாம செய்ய முடியும். நாளைக்கு 4 பேர் மத்தியில கம்பெனில நுழையணும் இல்லையா? அங்க ஒரு பொறுப்பான அதிகாரி இல்லையானா? நிமிர்ந்து அவனை பார்த்தாள். நம்மள மீறி நடக்கிற தப்புக்கு நாம பொறுப்பாக முடியுமா மது? நீயும் படிச்ச பட்டதாரி பெண் தானே, பதில் சொல்லு. அவள் மௌனமாக இருந்தாள். வீட்ல நீ டிஃபன் தரல, ஹோட்டலுக்கு போனேன். அங்க மாலினி வந்தா, என் கல்லூரி தோழி. அவ பேசினத உன்கிட்ட ஒப்பிக்கட்டுமானா? சொன்னதோடு நிற்காமல் ஒன்று விடாமல் சொன்னான். அவளை போல நீயோ டேவிட்ட போல நானே இருக்க முடியாது. அதுல நமக்கு விருப்பமும் இல்ல, அவசியமும் இல்ல. நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்துல நாளும் இருக்கத்தான் செய்யும். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அனுசரிச்சு வாழ பழகிக்க வேண்டாமா? இப்போது அவள் முகத்தில் இலக்கம் தெரிந்தது. நீ மத்தவங்கள பேச விடுறதில்ல. ஒரு பக்கத்து வாதத்தை வச்சு எந்த தீர்ப்பும் வழங்கப்படுறதில்ல. நான் எதிர்த்து பேசாம இருக்க காரணம் உன்கிட்ட எனக்கு பயம் இல்ல மது. பயப்படுற அளவு நான் குற்றமும் செய்யறதில்ல. பின்ன காரணம், நம்ம குழந்தை. நம்ம மத்தியில சண்டை உண்டானா அதோட வளர்ச்சியில ஆரோக்கியம் இருக்காது. இது உனக்கு ஏனோ புரியறதே இல்ல. 2 கை தட்டுனா தானே ஓசை, அதனால தான் தட்டுறதே இல்ல. குழந்தைய மனசுல வச்சுக்கிட்டு அவனை நெருங்கினாள். என்ன மன்னிச்சிருங்க சசி. இனியாவது என்ன நம்புவியா மது? உங்க மேல உள்ள அதீத நேசத்தால என் கணவன் ராமனா இருக்கணும்னு பேராசப்படுறதால நான் இப்படி நடந்துக்கிறேன்.
எனக்கு அது தெரியும் மது. அது மட்டும் இல்ல சசி, என்னால குற்றங்கள்னு வந்துட்டா மன்னிக்கவே முடியறதில்ல. அதோட காரணத்தை 1000 தெம்பு என் மனசுக்கு இல்ல. அது வரணும் மது. எந்த ஒரு உணர்வுலையும் ஆவேசம் இருக்கக்கூடாது. இப்ப நீ தெளிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சாப்பிடலாமா? குழந்தை ஏதாவது கேட்டாளா? சரியா எதுவும் புரியல அதுக்கு. ஆனாலும் மனசளவுல ஒரு அதிர்வு இருக்கு. அது வளரக்கூடாது. இல்ல சசி, இனிமே நான் பொறுப்பு. அவனுக்கு உணவு பரிமாறினாள். அவன் உறங்கிவிட்டான். மது வெகு நேரமாகியும் உறங்கவில்லை. எத்தனை நல்ல கணவன் என் சசி. நான் ஆவேசப்பட்டும் அவன் ஆத்திரப்படாமல் எத்தனை பக்குவமாக நடந்து கொள்கிறான். இனி இவனை புண்படுத்தக்கூடாது. உறங்கி 4 நாட்கள் ஆகிவிட்டதால் உடம்பு சோர்ந்து போயிருந்தது. சின்ன பிரச்சனை வந்துவிட்டாலும் மதுவால் உறங்க முடிவதில்லை. சசி நன்றாக உறங்குகிறான். அவனுக்கு மனதில் களங்கமில்லை. அதனால் தானோ மது கொட்ட கொட்ட விழித்திருந்தாள். மது கண் விழித்தாள். ஹாப்பி பர்த்டே டார்லிங். சசி குரல் கொடுக்க குழந்தையும் சேர்ந்து கொண்டது. தாமதமாக எழுந்த மது கண் விழித்தாள். அவளுக்கு இன்று பிறந்த நாள். அது மறந்தே விட்டது அவளுக்கு. ஆனால் சசி மறக்கவில்லை. சீக்கிரம் குளிச்சுட்டு வா, உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேனா? குழந்தை கிளுக்கென சிரித்தது. அந்த உற்சாகம் தொற்றிக்கொள்ள வேகமாக அவளும் எழுந்தாள். குளியலை முடித்து டவலோடு வெளிப்பட காத்திருந்தான் சசி. இந்தா, இத கட்டிட்டு வா. மைசூர் சில்கில் மாம்பழ நிற சேலை, கருப்பு பார்டர். அட்டகாச சசி, சீக்கிரம் கட்டிட்டு வா. புது சேலையுடன் கூந்தலை ட்ரையர் கொண்டு உலர்த்தி கொண்டே வெளிப்பட்டாள். உங்க அம்மா அப்சரஸ் மாதிரி இருக்கால்லடா? ஆமா டாடி. இந்த அப்படி இந்த பவள மோதிரத்தை. என்ன சசி நீங்க, ஏகப்பட்ட செலவு. விடுறா. சரி சரி, எனக்கும் என் செல்லத்துக்கும் வயிறு காயுது. டிஃபன் ரெடி பண்ணு. இன்னைக்கு ஹோட்டலுக்கு போயிடலாம்ப்பா. ஓகே, நாங்க 2 பேரும் ரெடி. ஆபீஸ்க்கு லீவு போட்டுருங்க. இல்லம்மா, நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் வர பாக்குறேன். ஓகே மம்மி, நான் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டுமா? மரியாதையா போகணும். குழந்தைய திட்டாத. நீ வா ட்விங்கிள், யூனிஃபார்ம் போட்டுக்கோ. அப்படியே உன்னை ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். மூவரும் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு குழந்தையை பள்ளிக்கூடத்தில் இறக்கி விட்டார்கள். சசி, எனக்கு ஷாப்பிங் போகணும். உங்களை ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு வண்டியை நான் எடுத்துட்டு போகட்டா? டிராஃபிக் நிறைய இருக்கேம்மா. பரவாயில்ல, சமாளிச்சுப்பேன். நீங்க சாயங்காலம் ஆட்டோல வந்துருங்க. ஓகே. சசியை ஆபீஸில் கொண்டு வந்து இறக்கி விட்டாள். சீக்கிரம் வந்துருங்க. நைட்டு அட்டகாசமான டின்னர் இன்னைக்கு. வைத்த காலியா வச்சுக்கிறேன். மத்தியானம் சாப்பிடவே இல்லனா? ரைட். டவுனுக்கு வண்டியை செலுத்தினாள். காய்கறிகள் இன்னும் சசிக்கு பிடித்தமான ஐட்டங்களாக பார்த்து பார்த்து சேகரித்து கொண்டாள். சசிக்கு ஒரு சென்ட் பாட்டில் வாங்கி கொண்டாள். புறப்பட்டாள். எத்தனை நேசம் என்னிடம், எதையும் மறைக்க கூடாது என்ற வெகுளித்தனம். வீட்டு வாசலை அடைய அங்கே ஒரு புல்லட் நின்று கொண்டிருந்தது. யாரது நம் வீட்டுக்கு? காரை நிறுத்திவிட்டு கேட்டை திறக்க சீட் அவுட்டில் உட்கார்ந்திருந்த அவன் எழுந்து நின்றான். மறுபடியும் காருக்குள் உட்கார்ந்து அதை உள்ளே கொண்டு போய் நிறுத்தி இறங்கினாள் மது. ஹலோ மது, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தடாலென நிமிர்ந்தாள். எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லும் பழக்கப்பட்ட கரகரப்பான குரல். அவன் அருகில் நெருங்கிவிட்டான். என்ன தெரியலையா மது? அதுக்குள்ள மறந்து போச்சா உனக்கு? நெருங்கினான். சற்றே குழப்பத்துடன் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். நான் தான் மது, ஸ்ரீராம். நிஜமாவே என்ன மறந்து போயிட்டியா? அந்த பெயரை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. ஸ்ரீராம், நான் தாடி வளர்த்துட்டேன், கொஞ்சம் வெளுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் ஊதிட்டேன். அதான் உனக்கு என்ன சட்டுன்னு அடையாளம் தெரியல. பார்த்து 6 வருஷம் ஆச்சு இல்லையா? ஆமா. உள்ள வர சொல்ல மாட்டியா மது? சட்டென சுதாரித்து கொண்டாள். ஐம் சாரி, உள்ள வாங்க. பூட்டை திறந்து கொண்டே அழைத்தாள். இதென்ன வாங்க போங்க, நீ அப்படி கூப்பிட மாட்டியே என்ன? ஒருமையில கூப்பிடு மது. உள்ளே நுழைந்தான். உட்காருங்க. ஜன்னல் திரைச்சீலைகளை விலக்கி வெளிச்சத்தை உள்ளே கொண்டு வந்தாள் மது. இன்னைக்கு உன் பிறந்த நாள்ல உன்னை சந்திக்க வந்தேன் பாரு, அதுதான் பெரிய சந்தோஷம் எனக்கு. இப்படி வா மது. அவள் ஒரு மாதிரி செயலிழந்து நின்றாள். அவன் ஒரு பெட்டியை கையில் எடுத்தான். அதை திறந்தான். அதனுள் ஒரு எலக்ட்ரானிக் கை கடிகாரம். ப்ளீஸ் டேக் இட் மது, என் பிறந்த நாள் பரிசு உனக்கு. ஸ்ரீராம், இப்ப நான் திருமதி சசிகுமார். இதெல்லாம் வேண்டாமே. சோ வாட்? நீ சசியோட மனைவின்னு தெரிஞ்சுதான் உன்னை நான் வாழ்த்த வந்திருக்கேன். பிடி இத. கம்மான் மது. எழுந்து வந்து அவள் கைகளை உரிமையோடு பிடித்து அதை கட்டிவிட்டான். பூச்சி பட்டது போல நெளிந்தாள் மது. உட்காரு ஸ்ரீராம், காஃபி கொண்டு வரேன். என்ன எல்லாம் மறந்துட்ட நீ? காஃபி டீ நான் குடிக்க மாட்டேன்னு தெரியுமே உனக்கு. சாரி, பூஸ்ட் கொண்டு வரேன். அவசரமாக உள்ளே வந்தாள். கை கால்கள் அவளையும் மீறி நடுங்க தொடங்கின. கண்ணீர் பீரிட்டது.
இவன் எதற்காக வந்தான்? ஏன் வந்தான்? அதே பிறந்த நாள், பழையதை எல்லாம் நினைவுபடுத்த வந்திருக்கிறானா? கடவுளே, நான் என்ன செய்வேன் இப்போது? இவனை உள்ளே விட்டதே தவறோ? உட்கார வைத்து உபசரிக்கத்தான் வேண்டுமா? அனிச்சையாக பூஸ்ட் எடுத்துக்கொண்டு வெளிப்பட்டாள். நீயும் உட்காரு மது. இருக்கட்டும், சாப்பிடு ஸ்ரீராம். அவன் உறிஞ்சி குடித்தான். கடை கண்ணால் அவளை பார்த்தான். படிக்கும்போது ஒடிசலா இருந்த, இப்ப நீ கூட சதை போட்டிருக்க மது. கூந்தல் நிறைய வளர்ந்திருக்கு. குட். ஸ்ரீராம், என்ன மது, உனக்கு கல்யாணம் ஆயாச்சா? ஒரு பையன் கூட இருக்கான், ஒரு வயசுல. 3 வருஷமாச்சு கல்யாணமாகி. அப்ப போனவன் இப்பதான் மாற்றலாகி இந்த ஊருக்கு வந்தேன். உன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து அனுப்ப ஆசைதான், விலாசம் தெரியல. வந்ததும் கோபி சொன்னான் நீ இங்க இருக்கிறதா, அதான் வந்துட்டேன். இனிமே வராத ஸ்ரீராம். தடால் என அவன் முகம் மாறிவிட்டது. ஏன் மது, உனக்குன்னு ஒருத்தி வந்தாச்சு, எனக்கும் வாழ்க்கை அமைஞ்சாச்சு. 2 பேரும் நிம்மதியா இருக்கோம். பழைய ஏடுகளை புரட்ட வேண்டாமே ஸ்ரீராம். மது பிளீஸ், நீ புறப்படு ஸ்ரீராம். உன் பிறந்த நாள்னு வந்துட்டா அதை என்னால இப்பவும் மறக்க முடியல மது. அவள் முகம் பீதியில் கருத்தது. பிளீஸ் பேசாத அதை பத்தி. என் சந்தோஷத்துக்கு நெருப்பு வச்சிடாத ஸ்ரீராம். அது ஒரு விபத்து, நடந்திருக்க வேண்டாம், நடந்தாச்சு. அதை மறக்கவும் என்ன நான் மாத்திக்கவும் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமில்ல. நீ இனிமே இங்க இருக்க கூடாது. மது, என்ன கொஞ்சம் பேச விடுறியா? சடாரென எழுந்தாள் மது. கெட் அவுட் ஐ சே. பளிச்சென அந்த கை கடிகாரத்தை அவிழ்த்து அவன் முகத்தில் வீசினாள். அது அவன் மார்பில் மோதி கீழே விழுந்து நொறுங்கியது. படபடப்புடன் நின்றாள் மது. நிதானமாக குனிந்து கண்ணாடி துண்டுகளோடு அதை பொறுக்கினான் ஸ்ரீராம். நிமிர்ந்தான். அவன் முகம் கனன்று சிவந்திருந்தது. நீ உடைச்சது இந்த கடிகாரத்தை இல்ல, என் மனச. அது இன்னொருத்திக்கு சொந்தம். ஒட்ட வைக்கிறதும் உடைக்கிறதும் அவ பொறுப்பு. முதல்ல என்ன உணர்ந்தவள் நீதான் மது. உன்னையும் அதே போல நான் தான். ஸ்ரீராம் இறைந்து கூச்சலிட்டாள் மது. இரு மது, கத்தாத. காலத்தோட கட்டாயம், உறவு தந்த நிர்பந்தம் ரெண்டுமா பிரிவை நிரந்தரமா உண்டாக்கி இருக்கலாம். ஆனா அந்த முதல் ஸ்பரிசம் உண்டாக்குன சந்தோஷம் இன்னும் மறக்கல எனக்கு. உனக்கும் நிச்சயம் அது மறக்காது. கண்களை மூடி பற்களை கடித்தாள் மது. அந்த பழைய நெருக்கம் ஏற்படுத்தின சந்தோஷ வடுக்களை நினைவுபடுத்திக்கத்தான் நான் வந்தேன். ஆனா நீ என்ன அவமானப்படுத்திட்ட. ஒரு தோழியா தொடர்ந்து உன்னோட உறவை புதுப்பிச்சுக்க நான் வந்தேன். ஆனா என்ன ஒரு எதிரியா நினைச்சு கேவலப்படுத்திட்ட நீ. நான் இதை மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் மது. இப்ப போறேன். திரும்பவும் கூடிய சீக்கிரம் சந்திப்பேன் உன்னை. வர்றேன். சடாரென விலகி வெளியே நடந்தான். ஆவேசமாக புல்லட் உதைப்பட்டது. சீறி அதன் ஒளி தேயும் வரை அதே இடத்தில் நின்றாள் மது. அவளுக்கு பாதி உயிரே போயிருந்தது. நிற்க கூட முடியாமல் நிலை குலைந்தாள். சோஃபாவில் தொப்பன சரிந்தாள். நாக்கு வறண்டு தொண்டை காய்ந்து போயிருந்தது. தள்ளாடி எழுந்து ஃப்ரிட்ஜுக்கு நடந்தாள். டெலிபோன் அழைத்தது. போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, நான் தான் சசி பேசுறேன். பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டியா மதுமா? என்ன உன் குரல்ல சுரத்தே இல்ல? ஷாப்பிங் போயிட்டு வந்த களைப்பா? சரி, நான் இன்னும் 1 மணி நேரத்துல அங்க இருப்பேன். அரை நாள் லீவு, ஓகே? ரிசீவரை அமர்த்தினாள். வாய் விட்டு அழத் தொடங்கினாள். மடித்து கட்டிய ரெட்டை ஜடை முன்னால் குதிக்க, சல்வார் கமிஸ் அணிந்து மார்பில் புத்தகம் சுமந்து ஒரு பந்தய குதிரை போல நடந்து வந்தாள் மது. குதிரை வருதுடோய். பின்னால் ஒரு குரல் வர தொடர்ந்து விசில் சப்தம். படபடவன 7-8 கைத்தட்டல்கள். மதுவுக்கு எப்போதுமே தன் பேரழகு குறித்து மனதில் ஒரு கர்வம் உண்டு. காலையில் கல்லூரிக்கு கிளம்பிவிட்டாலே போதும், அவளுக்கு ஒரு மெய்காப்பாளர் படையே உண்டு. தெருமுனை கடந்ததும் அந்த படை அவள் பின்னால் புறப்பட்டு விடும். கல்லூரி வரை சர்வ ஜாக்கிரதையாக அவளை கொண்டு வந்துவிடும். வகுப்புகள் முடிந்ததும் வீடு வரை வரும். அவளை சைட்டடித்தபடியே பின்தொடர்வதற்கு 4-5 கமாண்டோ படைப்பிரிவுகள் உண்டு. சமயத்தில் போட்டி, கைகலப்பு என உருவாகி விடுவதும் உண்டு. இதில் ஒன்றின் தலைவன் தான் ஸ்ரீராம். அவன் தொடர்வதோடு நிறுத்தாமல் அவளிடம் பேச்சு கொடுப்பது, வம்பு கிழப்பது என தன் ஹீரோத்தனத்தை காண்பிக்க ஆரம்பித்து விட்டான். ஆரம்பத்தில் மோதலில் தொடங்கியது. படிப்படியாக வளர்ந்து காதலாகிவிட்டது. அவனது குறும்புத்தனமும் அசாத்திய துணிச்சலும் மாணவர்கள் மத்தியில் அவனுக்கு இருந்த இமேஜும் மதுவை அவன் பால் ஈர்த்தது. நல்ல புத்திசாலி மாணவன். படிப்பு, நாடகம், விளையாட்டு, மேடை பேச்சு எதிலும் அவனை மிஞ்ச கல்லூரியில் ஆள் இல்லை. மாணவர் சேர்மன் தேர்தல் நடந்தபோது பெண்களின் வாக்குகளை பெருமளவு பெற்று சுலபமாக வென்றுவிட்டான். போராட்டமா, கோசமா, உரிமை குரலா, எதற்கும் அவன்தான் வந்து நிற்பான். ஒரு முறை தன்னை அவன் பார்க்க மாட்டானா என மற்ற பெண்கள் ஏங்கவே தொடங்கிவிட மதுவை நேசிக்க தொடங்கிவிட்டான் ஸ்ரீராம். கல்லூரி மொத்தமும் அவர்கள்
அவர்கள் காதலர்கள் என்று விமர்சிக்கும் அளவுக்கு வந்துவிட்டது. வீட்டுக்கும் சேதி வந்துவிட்டது. அன்று காலை மது கல்லூரிக்கு புறப்பட்ட சமயம், மது ஒரு நிமிஷம். என்னடாடி? நீ ஒரு பையனோட சுத்துறதா என் காது வரைக்கும் தகவல் வந்தாச்சு, நிஜமா அது? மது பேசாமல் நின்றாள். நான் உன்னை படிக்க அனுப்புறேனா இல்ல இது மாதிரி எல்லாம் ஆபாசமா நடந்துக்கவா? டாடி நான் உன் விளக்கங்கள் எனக்கு அவசியம் இல்ல. அந்த ஸ்ரீராம் ஒரு பணக்கார பையன், படிச்சு உத்தியோகம் போகணும்னு நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கமும் இல்ல. அவனுக்கு அது அவசியமும் இல்ல. எல்லாமே அவனுக்கு பொழுதுபோக்கு தான். இது உனக்கு நினைவு இருக்கட்டும், நீ போகலாம். அந்த சமயத்தில் அவள் காதில் எதுவும் ஏறவில்லை. அப்பாவின் மேல் கோபம் வந்தது. வந்துவிட்டாள். அன்று பிற்பகல் அந்த ரெஸ்டாரண்டில் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த வாரம் யூனிவர்சிட்டி பரீட்சை ஸ்ரீராம், அதனால உனக்கு இது கடைசி வருஷம். 2 பேரும் மறுபடியும் எப்ப சந்திக்க போறோம்? ஏன், நான் இதே ஊர்ல தானே. சந்திப்பு ஒரு கஷ்டமா என்ன? நான் பிஜியில கடைசி வருஷம், நீ டிகிரியில தொடர்ந்து படிக்க போறியா? அப்பா படிக்க வைப்பார்னு தோணல ஸ்ரீராம். நாளைக்கு வருவியா? நாளையில இருந்து ஸ்டடி லீவு. சோ வாட், நாளைக்கு கட்டாயம் 2 பேரும் சந்திக்கணும். அதோ எதுக்கு? உனக்கு பிறந்த நாள் இல்லையா? சடாரண நிமிர்ந்தாள். நான் எப்பவோ சொன்னதை நீ ஞாபகம் வச்சிருக்கிறியா ஸ்ரீராம்? என்னோட உன் பிறந்த நாளை நீ செலிப்ரேட் பண்ணணும் மது. கேன் யூ? தாராளமா. நாளைக்கு வண்டியை வச்சுட்டு நான் காலேஜ் வாசல்ல நிக்கிறேன், நீ வந்துரு சீக்கிரமா. ஷூர். மறுநாள் விடியலுக்காக காத்திருந்தாள். வீட்டில் அவள் பிறந்த நாள் யாருக்கும் நினைவு கூட இல்லை. அவளும் அதை பொருட்படுத்தவில்லை. வந்து விட்டாள். உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை வேற மாதிரி சொல்ல போறேன். வண்டியில ஏறு. எங்க போற ஸ்ரீராம்? வண்டியில ஏறேன். அரை மணி நேரத்தில் கோல்டன் பீச் வாசலில் கொண்டு போய் இறக்கினான். பக்கத்து பெட்டி திறந்து அந்த பொட்டலத்தை எடுத்துக்கொண்டான். அவளுடன் நடந்தான். ஏற்கனவே காட்டேஜ் பதிவு செய்திருந்தான். சாவியை வாங்கி கொண்டான். ஸ்ரீராம் பேசாம வா மது. அவளும் பின்தொடர்ந்தாள். மரக்கேட்டேஜில் தனி அறை ஒன்று கனத்த அலங்காரத்துடன் இருந்தது. உள்ளே நுழைந்தார்கள். பலூன் எல்லாம் கட்டி அந்த அறை முன்னேற்பாடாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா மது. ரத்தி சிவப்பில் சுடிதார், மெல்லிய கருப்பு பூக்களோடு அதோடு தேவதை போல இருந்தாள். வெளிப்பட்டாள். பெரிய கேக் வைக்கப்பட்டிருந்தது. வா கேக் வெட்டு. என்ன ஸ்ரீராம் இது? என் பிறந்த நாளுக்கு நீயும் நானும் மட்டும்தானா? ஏன் ராஜாத்தி பிறந்த நாள் நான் மட்டும்தான் கொண்டாடணும். கமான். ஹாப்பி பர்த்டே டு யூ முழக்கமிட்டான் அவன். மது கேக் வெட்டி ஒரு வில்லல் எடுத்து அவனுக்கு ஊட்டினாள். அவனும் அவளுக்கு ஊட்டி விட்டான். அவளை தன்னோடு இழுத்தணைத்து பளிச்சென முத்தமிட்டான். என்ன இது ஸ்ரீராம்? வா டின்னர் சாப்பிட்டு வரலாம். பழமான விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தான். மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனாள் மது. ஏகப்பட்ட செலவு ஸ்ரீராம் உனக்கு. நான் அப்படி நினைக்கலடா. இருவரும் அறைக்கு திரும்பினார்கள். பீடா போடுவியா? பழக்கம் இல்ல ஸ்ரீராம். இன்னைக்கு போடு. உன் நாக்கும் உதடுகளும் சிவக்கிறத நான் பார்க்கணும். ஓகே. அவன் தந்த அந்த புஷ்டியான பீடாவை அவள் போட்டுக்கொண்டாள். சரியாக 5வது நிமிடம் அதன் சாறு உள்ளே இறங்க இறங்க கிறக்கமாக இருந்தது. ஒரு மாதிரி கண்களை செருகி கொண்டு போனது. ஒரு மாதிரி இருக்கு ஸ்ரீராம். உனக்கு தாம்பூலம் பழக்கம் இல்ல அதான். இல்லப்பா, நீ 2 தெரியுற. உன் நாக்க நீட்டு. நீட்டினாள். கிட்ட வந்து நீட்டு. அவனை மிகவும் நெருங்கி வந்து நாக்கை நீட்டினாள். அவனும் மூச்சு காற்று சுடும் தூரத்தில் வந்து விட்டான். இது ஒரு புது விளையாட்டு, பாக்குறியா? என்னது? நானும் நாக்க நீட்டுவேன். ஆனா நாக்கு மேல படாம ஓ மூக்கோட என் மூக்கு உரசணும். முடியுமா? கமான் ட்ரை. தாம்பூலம் தரித்த நாக்குகள் ஒன்றை ஒன்று உரசிக்கொள்ள உடம்பில் தீப்பற்றி கொண்டதை போல உணர்ந்தாள் மது. ஜர்தா பீடா தந்த போதை, அவனது தாம்பூல விளையாட்டு இரண்டுமாக அவளை நிலைக்குலைய வைத்தது. துப்புரவாக தன் வசம் இழந்து போனாள் மது. அவன் அணைப்பில் கட்டுண்டாள். சகலமும் முடிந்து போனது. தெளிந்து எழுந்ததும் தான் தவறிவிட்டதை புரிந்து கொண்டு விட்டாள். ஸ்ரீராம், ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்ட? ஆத்திரத்துடன் கேட்டாள். எந்த மாதிரி? என்ன நீ? அழுதாள். ரேப் பண்ணனா? ஏன் அலற? நீயும் முழுக்க ஒத்துழைச்சிருக்க தெரியுமா? காரணம் என்னை ஏமாத்தி நீ தந்த ஜர்தா பீடா. விடு. என்ன இப்ப? இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அவள் அருகில் வந்து உட்கார்ந்தான் ஸ்ரீராம். மெல்ல சிரித்தான். ஏன் சினிமா ஹீரோயின் மாதிரி இப்படி கூச்சல் போடுற மது? என்ன நடந்து போச்சு அப்படி? இன்னமும் என்ன நடக்கணும்? வசனம் வேண்டாம். செக்ஸ் தப்பு இல்ல. 2 பேர் மனசுலயும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. தீர்த்துக்கிட்டோம். ஆண் பெண் பழக்கம் இதுலதான் முழுமை அடையுது. நம்மளோட இந்த சேர்க்க நம்மளை தவிர யாருக்கும் தெரியாது. மறந்துட்டு இயல்பா இரு.
வாழ்க்கையில ஒண்ணு சேர நேர்ந்தா சந்தோஷப்படுவோம், இல்லைனா நல்ல நண்பர்களா எங்க இருந்தாலும் இருப்போம், ஓகே? சுலபமாக சொல்லிவிட்டான். அதன் பிறகு தேர்வுகள் வந்து விட்டன. எந்திரமயமாக அதை முடித்தாள் மது. அவளால் வெகு நாட்கள் அந்த பாதிப்பிலிருந்து விலக முடியவில்லை. ஸ்ரீராம் வடநாடு போய்விட்டதாக யார் மூலமோ தகவல் கூட வந்து விட்டது. அவன் எதிர்பார்த்தது கிடைத்து விட்டது. சொல்லிக் கொள்ளாமலே போய்விட்டான். சீ என்று போனது மதுவுக்கு. நான் மட்டும் ஏன் அவனையே, அந்த சம்பவத்தையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும்? மறக்க தொடங்கிவிட்டாள். ஒரு வருட காலத்தில் அப்பா வரன் பார்க்க தொடங்கி சசி அவளை பெண் பார்க்க வந்து திருமணம் நிச்சயமானதும் முதலில் ஒரு நெருடல் இருந்தது மதுவுக்கு. திருமணத்துக்கு முன் நடக்கும் எதற்கும் வரப்போகும் கணவன் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட போவதில்லை, இனி உண்மையான மனைவியாக வாழ்ந்தாலே போதும் என நினைத்து கொண்டாள். அதன்படிதான் இருந்தும் வருகிறாள். இதோ மறுபடியும் ஸ்ரீராம். என்ன இன்னைக்கு சமையல்? கேட்டபடி உற்சாகமாக நுழைந்தான் சசி. ஏண்டா ஒரு மாதிரி இருக்க மது? மார்க்கெட்ல தாகத்துக்கு ஒரு சோடா குடிச்சேன், அதுல இருந்து ஒரே மயக்கமா இருக்கு சசி. போச்சுடா, சந்தோஷமா உன் பிறந்த நாளை கொண்டாட விடாம சோடா கெடுத்துருச்சா? இல்லப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். டாக்டரை கூட்டிட்டு வரட்டுமா? வேணாம், நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன் சசி. அவனே அவளை அழைத்து கொண்டு போய் கட்டிலில் படுக்க வைத்தான். சாரி சசி. எதுக்குமா? உங்களை நான் ஏமாத்திட்டேன். இல்லையே, நான் அப்படி நினைக்கல மது. தலையை பிடிச்சு விடட்டுமா? வேணா சசி. அவன் கட்டிலில் அவள் அருகில் அவளையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். மது கண்களை மூடிக்கொண்டிருந்தாள். நெஞ்சுக்குள் சூறாவளி வீசி கொண்டிருந்தது. இப்ப நான் போறேன் மது, திரும்பவும் கூடிய சீக்கிரம் சந்திப்பேன் உன்னை. விழுக்கன எழுந்து உட்கார்ந்தாள். என்னம்மா? சூடா ஏதாவது குடிச்சா தேவலன்னு இருக்கு சசி, அதான் எழுந்தேன். நீ படு, நான் டீ போட்டு கொண்டு வரேன். எழுந்து போனான். கடவுளே, எத்தனை அற்புதமான கணவன் எனக்கு! ஒரு நாள் கம்பெனி நிமித்தம் மது அருந்திய இவனை எப்படியெல்லாம் ஆட்டி படைத்தேன். நல்ல தோழி ஒருத்தியும் பேசிவிட்டு வந்ததை எத்தனை மோசமாக விமர்சித்தேன். இந்த 4 வருடங்களில் அன்பை விட அடக்குமுறையை அல்லவா இவனிடம் அதிகம் பிரயோகித்திருக்கிறேன். அதற்கெல்லாம் நான் அருகதை உள்ளவளா? கரைப்பட்டவள்தான் உன் மனைவி என்று அறிந்தால் நீ தாங்குவாயா சசி? எதையும் என்னிடம் மறைக்காத கணவன். ஆனால் நான் சொல்லிவிடலாமா இன்று ஸ்ரீராம் வந்ததை? பழைய சம்பவத்தை சசியிடம் சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு விடலாமா? தாங்குவானா? தேநீருடன் சசி வந்தான். சூடா இருக்கு, இஞ்சி டீ குடி, சரியாயிடும். பருகினாள். தேங்க்யூ சசி. படுத்துக்கோ. 4 நாள் முன்னால வீடியோல ஒரு படம் பார்த்தேன் சசி. என்ன படம்? ஒரு ஆங்கில படம். அது மனச ரொம்ப பாதிச்ச படம். ஏன்? ஒரு பெண் படிக்கிற காலத்துல ஒருவனை காதலிக்கிறா. ஒரு நாள் அவனோட செக்ஸ் வச்சுக்கிறா. அத அவ விரும்பி செய்யல, சந்தர்ப்ப சூழ்நிலை, அவன் தந்த போத கலந்த பான் ரெண்டுமா அவளை தவற வைக்குது. பிரிஞ்சிடுறாங்க 2 பேரும். கதாநாயகி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறா. குழந்தைகள், குடும்பம்னு நிம்மதியா வாழ்றா. அப்ப பழைய காதலன் வர்றானா? ஆமா சசி, நானும் அந்த படத்தை பார்த்திருக்கேன் மது. இவை எல்லாத்தையும் மறந்திருக்கும் போது பழைய காதலன் வர்றான், பழச நினைவுபடுத்துறான், திரும்பவும் சலனம். இது மாதிரி தமிழ் சினிமாக்கள் வந்திருக்கு. எனக்கு பாதியில பவர் கட் ஆயிருச்சு. அப்புறம் என்னாச்சு சசி? திரும்பவும் ஹோட்டலுக்கு கூப்பிடுறான் அவளை. அந்த பழைய சுகம் வேணும்னு கேக்குறான். தரலைனா கணவன் கிட்ட சொல்லுவேன்னு பயமுறுத்துறான். மதுவுக்கு வியர்வை ஆறாக பெருக தொடங்கியது. புருஷனுக்கு அந்த நிஜம் தெரிஞ்சா அவ அதை எப்படி எதிர்கொள்வான் சசி? தெரியல. நான் பார்த்த படத்துல புருஷனுக்கு அது தெரிய வருது. அப்புறம் அவளை வீட்டை விட்டு துரத்துறான். தான் செஞ்ச தப்புக்கும் இப்ப ஏற்படுற சித்திரவதை 2க்குமா சேர்த்து தற்கொலை பண்ணிக்க போறான் அந்த கதாநாயகி. ஒரே மெலோ டிராமா. அதுக்கு மேல நான் பார்க்கல, எழுந்து வந்துட்டேன். நிஜ வாழ்க்கையில நடக்குமா சசி இப்படியெல்லாம்? நடக்கலாம். நீங்க இதை டைரக்ட் பண்ணியிருந்தா எப்படி சசி முடிச்சிருப்பீங்க? கொஞ்சம் த்ரில்லரா இருந்தா படம் விறுவிறுப்பா இருக்காது. புரியல. தான் பழைய வாழ்க்கைய கணவன் கிட்ட கதாநாயகி ஒத்துக்கலாம். கணவன் மன்னிச்சு ஏத்துக்கிறதெல்லாம் காதுல பூ. ஏன் சசி அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன மது, என்னதான் பரந்த மனசு புருஷனுக்கு இருந்தாலும் தான் மனைவிய ஒருத்தன் அனுபவிச்சிருக்கான்னு நினைச்சா நெஞ்சுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படத்தான் செய்யும். அது மனுஷ குணம். பழையபடி அன்பு நிச்சயமா செலுத்த முடியாது அவனால. அதிர்ச்சியுடன் பார்த்தாள் மது. அதனால புருஷன்கிட்ட அந்த ஒரு நாள் சம்பவத்தை எந்த காரணம் கொண்டும் சொல்லிக்கிறது இல்லைன்னு கதாநாயகி முடிவு கட்டுறா. பழைய காதலன் வந்துட்டான். திரும்பவும் தொல்லை தர தொடங்கிட்டான். தன் கடந்த காலம் தெரிஞ்ச ஒரே நபர் இவன்தான்னு ஹீரோயினிக்கு உறுத்தல். இவனை தீத்து கட்டிட்டான் சசி. ஆமா, அவனை கொலை செய்யறதா முடிவெடுக்கிறா கதாநாயகி. எங்க வச்சு அதை செய்யறதுன்னு அவளுக்கு புரியல. டெலிபோன் அடித்தது.
இரு மது, யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சசி வெளியேறினான். உடனே திரும்பி வந்தான். ஃபேக்டரியில தீ விபத்தான், நான் உடனே போகணும் மது. சாரிம்மா, நீ ரெஸ்ட் எடு, நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். உடை மாற்றிக்கொண்டு ஓட்டமாக வெளியேறி கொண்டிருந்தான் சசி. அங்குள்ள தீயை அணைக்கப் போகிறாயா சசி? இங்கு தீ மூட்டி விட்டு செல்கிறாயே, உனக்கே இது புரியவில்லையா? துவண்டு போய் கண்களை மூடிக்கொண்டாள் மது. 4-5 நாட்கள் ஓடிவிட்டது. சசி வழக்கம் போல அலுவலகத்துக்கும் ட்விங்கிள் பள்ளிக்கும் சென்று விட்டார்கள். மது தெளிந்து விட்டாள். சமையலில் ஈடுபட்டிருந்தாள். 12:30க்கு சசி ஆளை அனுப்பி விடுவான். அவனுக்கு ஹாட்பாக்கில் வைத்து சாப்பாடு அனுப்ப வேண்டும். சமையல் முடியும் தருவாயில் தாளித்து கொண்டிருந்தாள். மின்சார மணி அழைத்தது. இன்னைக்கு சீக்கிரமே ஆள் அனுப்பிட்டாரா? அடுப்பை நிறுத்திவிட்டு கைகளை துடைத்தபடி கதவை திறந்தாள். அதிர்ந்து போனாள். நெருங்கினாள். ஸ்ரீராம் நமட்டு சிரிப்புடன் நின்றான். அவள் அழைக்காமலேயே வெகு சுவாதீனமாக உள்ளே நுழைந்தான். எங்க வந்த? கூச்சல் போடாத மது, அப்புறம் நானும் பழைய விவரங்களை உறக்க பேசியே ஆக வேண்டிய நிர்பந்தம் வரும். பேசட்டுமா? மது நடுங்கி விட்டாள். சோஃபாவில் சரிந்தான் ஸ்ரீராம். என்ன பிஸியா இருக்கியா? அள்ளி செருகுன சேலை லேசா நனைஞ்ச ரவிக்க, நெத்தியோரம் சன்னமா வியர்வ. நீ ஒரு குடும்ப கவிதை மது, அபாரமா இருக்க இப்ப. ராஸ்கல், வெக்கமில்ல உனக்கு? எதுக்கு? நான் திருமதி சசி, இன்னொருத்தர் மனைவிய வர்ணிக்கிறவன் நல்ல மனுஷன் இல்ல ஸ்ரீராம். நான் என்ன நல்லவன்னு எப்ப சொன்னேன் மது? நீ போயிரு ஸ்ரீராம். வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம் பதறியது மதுவுக்கு. கம்பெனி டிரைவர் இப்போது உள்ளே வருவான். சாப்பாடு எடுத்து போகும்போது அம்மா என்ன செய்றாங்க என்று சசி கேட்டால் யாரோ ஒருத்தர் வீட்ல இருந்தார் என்று சொல்லுவான். டிரைவர் உள்ளே வந்தான். இருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கல இன்னும். மது உள்ளே போனாள். 5 நிமிடங்களில் சாப்பாடு வந்தது. வர்றம்மா. டிரைவர் போய்விட்டான். எனக்கும் பசிக்குது மது, உன் கைப்பக்குவோம் நான் பார்க்க வேண்டாமா? வெளியே போ. நீ சொல்லிட்டா உடனே போயிட முடியுமா? சாப்பாடு போடு. ஸ்ரீராம், நான் போலீஸ கூப்பிடுவேன். அப்படியா? சரி, நான் போயிடுறேன். 4 அடி நடந்தான். திரும்பினான். எங்கன்னு நீ கேட்கலையே. அது எனக்கு அவசியம் இல்ல. அப்படியா? உன் புருஷன் ஆபீஸ்க்கு தான் போறேன். நீ அங்க அனுப்புன சாப்பாடை பகிர்ந்து 2 பேருமே சாப்பிடுறோம். ஏற்கனவே சாப்பிட்ட மிச்சம் தானே உன் புருஷனுக்கு, இப்ப அவன் சாப்பிட்ட மிச்சம் எனக்கு. எப்படி ஒரு சமத்துவம் பாத்தியா எங்களுக்குள்ள? கோணலாக சிரித்தான். நடுங்கி விட்டாள் மது. சரி சரி, வந்து தொலை. நாய்க்கு போடுற சோத்தை உனக்கு போடுறேன். அப்படியா கண்ணு? இந்த நாய் முகர்ந்து பார்த்த புஷ்பத்தை தான் உன் நாயகன் 4 வருஷமா பூஜை பண்றான். தெரிவிக்கட்டுமாத? உணவு மேஜையில் தடாலடியாக வந்து உட்கார்ந்தான் ஸ்ரீராம். அன்னைக்கு சமைஞ்சத ருசி பார்த்தாச்சு, நீ சமைச்சத இன்னைக்கு ருசி பார்க்கறேன். பரிமாறினாள் வெறுப்புடன். முருங்கைக்காய் சாம்பாரா? வெங்காய துவையலா? முள்ளங்கி கீரை மசியலா? சமையல் ஒரு மாதிரியா இருக்கு. உன் புருஷனுக்கு பலான உணர்வுகள் கொஞ்சம் குறைச்சலோ? சாப்பிட்டுட்டு எழுந்து போடா. கோபப்பட்டா கூட அம்சமா தான் இருக்க. இங்கெல்லாம் சிவக்குதே, அங்கேயும் சிவக்குமா? அக்னியின் மேல் நின்றாள் மது. நன்றாக ஒரு பிடி பிடித்தான் ஸ்ரீராம். கை கழுவி விட்டு வந்தான். தாம்பூலம் இல்லையா? வியர்த்தது மதுவுக்கு. அந்த நாள் எனக்கு இப்பவும் மறக்கல தெரியுமா மது? நாக்கால நர்த்தனம் நடத்தின அந்த நாள் அற்புதம். மது, எனக்கு ஒரு ஆசை. என்ன? அன்னைக்கு 2 பேரும் புது பாடம் படிச்சோம். ஆனா முழுமையா புரிஞ்சு சரியா படிக்க முடியல. இப்ப 2 பேரும் அதுல டாக்டரேட் வாங்கிட்டோம். வாகான வயசு, கெட்டான உடம்பு உனக்கு தான். இன்னொரு முறை ஒத்திக்க பார்க்கலாமா? செருப்பால அடிப்பே ஸ்ரீராம். இப்படி ஒரு கற்பனை மது எனக்கு. அவள் தணலில் நின்றாள். எப்படின்னு நீ கேட்க மாட்ட, நானே சொல்றேன். உடம்புல ஒட்டு துணி இல்லாம உன்னை நிர்வாணமாக்கி நிறைய நகைகளால அலங்கரிக்கணும். பவுனுக்கு மத்தியில உன் தங்க உடல் மின்னி மின்னி மறையணும். எப்படி இருக்கும்? அவனை நெருங்கினாள். கை கூப்பினாள். உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஸ்ரீராம், இனிமே இங்க வராத. வாழ்க்கைய நாசமாக்காத. நான் நிம்மதியா இருக்கேன் இப்போ. அதுல குழப்பத்தை உண்டாக்கிறாத. சரி, அப்போ ஒன்னு செய். சொல்லு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் படுக்கையை என்னோட பகிர்ந்துக்கோ. உன்னை நான் விட்டுடுறேன். உன் திசை பக்கமே திரும்பி பார்க்காம போயிடுறேன். சரியா? விளையாடுறிய ஸ்ரீராம்? அன்னைக்கு நான் யாருக்கும் சொந்தம் இல்ல. இப்ப அவர் சொத்துனா அவரை கேட்காம யாருக்கும் எதையும் தர எனக்கு அனுமதி இல்ல. சரி, அவரை நானே கேட்கட்டுமா? அரண்டு விட்டாள் மது. ஸ்ரீராம், என்ன பேசுற நீ? உனக்கு இந்த வார கடைசி வரைக்கும் டைம். அதுக்குள்ள முடிவெடு. எனக்கு ஒரு நாள் இணங்கிட்டா வாழ்நாள் முழுக்க உனக்கு நிம்மதி. மறுத்துட்டா ஒவ்வொரு நொடியும் உனக்கு நரகம். எது பெட்டர்? நான் உன்னை நினைச்சிட்டா நடத்தி காட்டுவேன். அது உனக்கே தெரியும் மது.
அப்புறம் ஓ இஷ்டம். சாப்பாடு பிரமாதம், வரட்டுமா? வாசலை கடந்து வெகு இயல்பாக நடந்தான் அவன். மதுவுக்குள் ஒரு பிரளயமே நிகழ்ந்து கொண்டிருந்தது. பளார் பளாரென அரைந்தாள் குழந்தையை. வீறிட்டு அழுதது ட்விங்கிள். உள்ளே இருந்து ஓடி வந்தான் சசி. குழந்தையை வாரி அணைத்து கொண்டான். ஏன் குழந்தையை போட்டு இப்படி அடிக்கிற? சும்மா என்ன போட்டு படுத்துனா? அப்படி என்ன செஞ்சுட்டாவ? உன் கை விரல்கள் பதிஞ்சிருக்கு அதோட கன்னத்துல. தாங்குமா அது? மனுஷியா ராட்சசியா நீ? தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் மது. 2 நாளா நான் பாக்குறேன், நீ சரியா இல்ல. உனக்கு ஏன் மேல கோபம்னா என்கிட்ட சண்டை போடு. ஏன் குழந்தைய வதைக்கிற? பேசாமல் இருந்தாள் மது. ஃபேக்டரியில ஃபயர்னு நான் போயிட்டது உனக்கு பிடிக்கல. வீடு மட்டும் போதுமா? உத்தியோகம் வேண்டாமா? புரியல உனக்கு? நீ திருந்திட்டதா நினைச்சது ஏன் தப்பு. உன் பிடிவாதமும் பொசசிவ் நேச்சரும் பொசுக்குனாலும் போகாது. நீ வாடா தங்கம். ஒரு மனுஷன் எத்தனை காலம்தான் பொறுமையா இருக்க முடியும்? ஆவேசத்துடன் இறைந்து விட்டு குழந்தையோடு பால்கனிக்கு போய்விட்டான் சசி. குலுங்கி குலுங்கி அழுதாள் மது. என்ன நீங்க புரிஞ்சுக்கலையே சசி. எப்படி தவிக்கிறேனா? உங்ககிட்ட எதையும் என்னால சொல்ல முடியல சசி. வெகு நேரம் அழுதாள். பின் படியேறி மேலே வந்தாள். சசி, என்ன? ஐம் சாரி. நான் குழந்தைய அடிச்சதுக்கு காரணம் உங்க மேல உள்ள கோபம் இல்ல. பின்ன பிறந்த நாள் அன்னையில இருந்து ஒரு புது தலைவலி வந்திருக்கு எனக்கு. அதை தாங்கிக்க முடியல என்னால. விடிய விடிய தூங்குறது இல்லைனா அதனால உடம்பும் மனசும் சோர்ந்து போகுது சசி. குழந்தை உறங்கி போயிருந்தது. அதை எடுத்து கொண்டு வந்து படுக்கையில் போட்டான். அவளை நெருங்கி தன்னோடு இழுத்து மெல்ல அணைத்து கொண்டான். அழுதாள் மது. சாரிடா, இதை நீ என்கிட்ட சொல்லி இருந்தா நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன் இல்லையா? வா, இப்பவே புறப்படு, டாக்டர் கிட்ட போகலாம். நேரமாச்சு சசி, நாளைக்கு பார்த்துக்கலாம். இரவு அவனும் வெகு நேரம் அவளுடன் விழித்திருந்தான். காலை எழுந்ததும் ஆபீஸுக்கு லீவு சொல்லிவிட்டான். குழந்தையை அனுப்பிவிட்டு மதுவை அழைத்து கொண்டு புறப்பட்டான். ஏற்கனவே நியூராலஜிஸ்ட் ஒருவரிடம் முன்பதிவு செய்து விட்டான். மது மறுத்தும் கேட்கவில்லை. அவனுக்காக அவளும் இணங்கினாள். டாக்டர் அவளை பரிசோதித்தார். எதுவும் சாதாரணமா எங்களால சொல்ல முடியாது. ஒரு ஸ்கல் ஸ்கேனிங் பார்க்கணும், 2-3 எக்ஸ்ரே எடுக்கணும். எழுதி தர்றேன், வார கடைசியில வாங்க. ராத்திரி தூங்கறதே இல்ல டாக்டர். நான் மருந்து தர்றேன், எழுதினார். இது காடினால், ரொம்ப பவர்ஃபுல் மாத்திரை. தினமும் பாதி எடுத்துக்கங்க. 3 நாளைக்கு போதும். அப்புறமா நான் பரிசோதிச்ச பின்னால தீர்மானிக்கலாம், சரியா? 6 மாத்திரைகள் எழுதி இருந்தார். அதையும் வாங்கி கொண்டு இருவரும் வெளிப்பட்டார்கள். நீ ரொம்ப டென்ஷன் ஆயிர மது. அப்படி ஆக வேண்டிய அவசியமே உனக்கு இல்ல. உன்னை போல இத்தனை இனிமையான வாழ்க்கை எந்த பெண்ணுக்கும் அமையாது. ஏதேதோ ஆறுதல்களை சொல்லியபடி வீடு வந்து சேர்ந்தான் சசி. வாசலில் புல்லட். தூக்கி வாரி போட்டது மதுவுக்கு. இன்று ஸ்ரீராம் வரும் நாள். அவன் சொன்னதை மது அறவே மறந்து போயிருந்தாள். சசியுடன் மது வருவதை புருவம் சுருங்க பார்த்தபடி நின்றான் ஸ்ரீராம். நம்ம வீட்டு வாசல்ல புல்லட். யாரது? இருவரும் நுழைந்தார்கள். மது, என்ன தெரியல உனக்கு? வெகு இயல்பாக அப்போதுதான் முதலில் சந்திப்பதை போல கேட்டான் ஸ்ரீராம். தெரியலையே. மதுவும் நடித்தாள். உன்னோட காலேஜ்ல. ஓ சாரி, ஸ்ரீராம் இல்லையா நீ? என்ன இந்த பக்கம்? சசி, இது ஸ்ரீராம், என் காலேஜ் மேட். இவர் என் கணவர் சசி. ஹலோ. இருவரும் கை குலுக்கி கொண்டார்கள். உள்ள வாங்க ஸ்ரீராம், சசியே அழைத்தான். ஸ்ரீராம் சசி அறியாமல் மதுவை பார்த்து படக்கன கண்ணடித்து விட்டு உள்ளே நுழைந்தான். உட்காருங்க ஸ்ரீராம். தேங்க்யூ. கல்லூரியில படிக்கிற நாள்ல உங்க மது என்னோட நெருங்கின சிநேகிதி. இன்ஃபேக்ட் மதுவை மனைவியை அடைய நான் ஆசை கூட பட்டிருக்கேன். பட் யூ ஆர் லக்கி. சடன்லி இந்த ஊருக்கு இப்பதான் மாற்றலாய் வந்தேன். பழைய தோழி ஒருத்தி மூலமா மதுவோட விலாசம் கிடைச்சது. அதான் பார்க்க வந்தேன். வெரி நைஸ். மது, ஸ்ரீராமுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுமா. நம்மோட அவரு சாப்பிடட்டும். சசி, கொஞ்சம் உள்ள வாங்க. சசி எழுந்து உள்ளே வந்தான். என்ன மது, எதுக்கு இந்த உபசரிப்பெல்லாம்? காஃபியை கொடுத்து அனுப்பி வைங்க பேசாம. என்ன மது நீ? பின்ன படிக்கிற நாள்ல ஹலோ சொன்ன பழக்கம், அதை பிடிச்சிட்டு வீடு தேடி இப்ப வருவானே. நான் இப்ப உங்க மனைவி. எனக்கு அவ இங்க வந்ததே பிடிக்கல. என்னம்மா நீ? பழைய நட்பை ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்திருக்கான் பாவம். நம்மோட சாப்பிடட்டும். சரி, உங்க இஷ்டம். மதுவுக்கு நெஞ்சுக்குள் திகில் பந்து உருண்டு கொண்டே இருந்தது. உள்ளே சமையலில் இருந்தாலும் செவிகளை கூடத்தில் விட்டு வைத்திருந்தாள். ஸ்ரீராம் எதுவும் உளறுவானோ என்று நடுக்கமாக இருந்தது. இருவரும் சாப்பிட்டார்கள். உங்க ஆபீஸ் விலாசம் கொடுங்க சசி. தன் அடையாள அட்டை தந்தான் சசி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சசி. அடிக்கடி நான் வருவேன். எங்க வீட்டுக்கு நீங்க 2 பேரும் ஒரு நாள் வரணும். என்ன மது? ஷியோர் என்றான் சசி.
இப்பெல்லாம் சைட்ல ஒத்த ரோஜா வச்சுக்கிறது இல்லையா மது? நீ ரெட்ட ஜடையும் காலேஜோட போச்சா? மது எரிச்சலை அடக்கி கொண்டு சிரித்தாள். ஸ்ரீராமோடு வாசல் வரை வந்தான் சசி. அந்த சமயத்தில் கம்பெனி கார் வந்து நின்றது. டிரைவர் இறங்கினான். மதுவுக்கு அமிலம் பட்டது போல அவஸ்தை அதிகமானது. குட் மார்னிங் சார். டிரைவர் ஸ்ரீராமை வணங்கினான் பவ்யமாக. உனக்கு இவரை தெரியுமா டிரைவர்? சசி கேட்டதும் அவன் சொல்ல போகும் பதிலை நினைத்த போது மாறில் மிதித்தது போல இருந்தது மதுவுக்கு. சட்டென அலறிவிட்டாள் மது. என்ன மது? பதறி போய் திரும்பினான் சசி. கரப்பாம்பூச்சி. கஷ்டகாலம். அந்த பயம் இன்னமும் உன்னை விட்டு போகலையா மது? நான் புறப்படுறேன் சசி. புல்லட்டை உதைத்தான் ஸ்ரீராம். சிரித்தபடி புள்ளியானான். மது லேசாக உள்ளே போய்விட்டாள். P2 பைல் வேணும்னு ஜிஎம் கேட்டார் சார். உங்ககிட்ட இருக்காமே அது? உள்ளவா, கொண்டு வந்து தரேன். சசி உள்ளே போனான். மது தற்காலிகமாக சசியின் கவனத்தை திருப்பி விட்டாள். இந்த டிரைவர் திரும்பவும் அதை கூறிவிடக் கூடாதே என பிரார்த்தனை செய்தாள். சசி ஃபைலோடு வெளிப்பட்டான். இந்தா, கொண்டு போய் கொடுத்துடு. கான்ஃபிடென்சியல் ஃபைல். இதை ரொம்ப ஜாக்கிரதையா ஜிஎம் கிட்ட ஒப்படைக்கணும். சரி சார், நான் வர்றேன். டிரைவர் வாசலை நோக்கி நடக்க மது நிம்மதி பெருமூச்சு விட்டாள். டிரைவர், ஒரு நிமிஷம் நில்லு. என்ன சார்? எந்த கேள்வியை சசி திரும்பவும் கேட்டுவிடக் கூடாது என நினைத்தாலோ அதே கேள்வியை சசி கேட்டே விட்டான். அந்த ஸ்ரீராம ஏற்கனவே உனக்கு தெரியுமா? மறுநாள் சசி சீக்கிரமே அலுவலகம் போய்விட்டான். வர தாமதமாகும் என்று சொல்லிவிட்டான். மத்தியான சாப்பாடு அனுப்ப வேண்டாம் மது. நான் ஆபீஸ்ல இருக்க மாட்டேன், ஃபேக்டரிக்கு போயிடுவேன். கேண்டீன்ல பாத்துக்கிறேன். குழந்தையும் பள்ளிக்கு போய்விட்டது. அக்கடா என சாய்ந்து உட்கார்ந்தாள் மது. நினைத்த போது கண்ணீர் வந்து விட்டது. என்ன நம்பிக்கை என்னிடம்? இவனுக்கா நான் துரோகம் செய்கிறேன்? ஸ்ரீராம உனக்கு தெரியுமா? அன்னைக்கு நம்ம வீட்ல பார்த்தேன் சார். உங்களுக்கு சாப்பாடு எடுக்க வந்தப்ப இருந்தாரே. சரி, நீ போ. டிரைவர் போய்விட்டான். மது வெலவெலத்து போயிருந்தாள். அடுத்து என்னிடம் வரப்போகும் கேள்வியை நான் சந்தித்தாக வேண்டும். இனி யுத்தம் தொடங்கிவிடும். முரசு கொட்டிவிட்டது. சசி திரும்பினான். மடையன் உளர்றான். ஸ்ரீராம இங்க பார்த்தானா? 4-5 வீடுகள்ல சாப்பாடு எடுக்க போறான். வேற எங்க பார்த்தானோ? குழம்பி போயிட்டான் மது. எத்தனை நம்பிக்கை என்மேல்! வாசலில் புல்லட் வந்து நின்றது. வந்து விட்டான் ஸ்ரீராம். சிரித்தபடி உள்ளே நுழைந்தான். என்ன மது, அசந்து உட்கார்ந்துட்ட? மது எழுந்து நின்றாள். நான் இவனிடம் என்னை இழந்தது தெரிந்தால் என் சசிக்கு கரும்புள்ளி மனதில் விழக்கூடும். அனுமதிக்க கூடாது அதை. என்ன மது, முழிச்சுக்கிட்டே தூங்குறியா? உட்கார் ஸ்ரீராம். அவனை கொலை செய்யறதா முடிவெடுக்கிறா கதாநாயகி. எங்க வச்சு அதை செய்யறதுன்னு புரியல அவளுக்கு. என்ன இன்னும் யோசனை? எப்படி முடிக்கலாம்னு புரியல. எத? சுதாரித்து கொண்டு விட்டாள் மது. இல்ல புதுசா ஒரு கோலம் போட தொடங்குனேன். அதை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. வெல், நம்ம விஷயத்துக்கு வருவோம். நேத்து சசி இருந்ததால பேச முடியல. ஐ மீன், உன் நலத்தை கருதி நான் பேசல. தேங்க்யூ ஸ்ரீராம். இந்த நன்றிய நீ இப்படி சொன்னா போதாது. வேற எப்படி? நானே மறுபடியும் என் வாயால சொல்லணுமா மது? நீ எனக்கு வேணும். மது இந்த முறை சீரவில்லை. யோசனையுடன் அவனை பார்த்தாள். ஸ்ரீராம், உன் விருப்பத்துக்கு இணங்குறதா நான் தீர்மானம் பண்ணிட்டேன். சடாரண எழுந்து விட்டான் ஸ்ரீராம். மது, நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமா, ஒரு முறை உன்கிட்ட என்ன தந்தாச்சு. அதனால மறுமுறை வழங்குனா புதுசா என்ன கலங்க வந்துட போகுது? ரியலி? எனக்கு சம்மதம். ஆனா நிறைய நிபந்தனைகள் இருக்கு. சொல்லு, எதை வேணும்னாலும் நான் செய்யறேன். என் கணவர், உன் மனைவி, இன்னும் நம்மளை தவிர இந்த இணைப்பு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு நான் பொறுப்பு மது. எங்க வச்சு? உன் வீட்ல? வேண்டாம், அவர் திடீர்னு வரலாம். அது ஆபத்து. வேற எங்க? அத நீதான் டிசைட் பண்ணணும். சரி, பாத்துக்கலாம். வேற என்ன மது? என்னை யாரும் உன் கூட வர்றத பாத்திரக்கூடாது. என்ன செய்வ? நான் இங்க வரல. நீ நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு ஆட்டோல. அங்கிருந்து 2 பேரும் போயிடலாம். யாருக்கு தெரியும்? சரி, வேற என்ன மது? என் பிறந்த நாள்ல நீயும் நானும் இணைஞ்ச அதே கோல்டன் பீச்ல மரக்காட்டேஜ்ல வச்சே மறுபடியும் இணையலாமா ஸ்ரீராம்? ரொம்ப சந்தோஷம் மது. எனக்கு ஏற்பாடு பண்ணு. எப்ப மது? நாளைக்கே. உன்கிட்ட இத்தனை சீக்கிரமா பதில் கிடைக்கும்னு நானே நினைக்கல மது. உனக்கு ரொம்ப பிடிச்சது எது ஸ்ரீராம்? உன்னதான். என்ன சாப்பிட முடியாதே, வேற? ஏன் மது கேக்குற? என் சமையலை ரசிச்சு நீ சாப்பிட்ட அன்னைக்கு உனக்கு பிடிச்சதை செஞ்சு கொண்டு வரேன். என் கையால உனக்கு நான் ஊட்டி விடணும். அல்வா கொண்டு வா மது. சரி, இப்ப நான் புறப்படட்டுமா? ஒரு முத்தம்? இன்னைக்கு நான் விரதம். வட்டியும் முதலுமா நாளைக்கு உனக்கு கிடைக்கும். ஓகே? சிரித்தபடி நகர்ந்த ஸ்ரீராம். எங்க உன்னை சந்திக்கட்டும்? காலையில 10 மணிக்கு சாந்தி தியேட்டர் வாசல்ல நிக்கட்டுமா ஸ்ரீராம்? வசதிப்படுமா?
ஓ சியோர். அவன் புறப்பட்டு போனான். கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தாள் மது. என்ன மன்னிச்சிடுங்க சசி, உங்க கூட நான் என்னைக்கும் நிம்மதியா வாழணும்னா என் கடந்த காலத்துல கரைய உண்டாக்குன அவனை நான் அழிக்கணும். இதுவும் நான் எடுத்த முடிவில்ல, நீங்க தந்த யோசனை தான். இவன் கண் முன்னால தினமும் செத்து செத்து நான் பிழைக்கிறத விட இவன் சாகட்டும். அவனோட என் மனசுல உள்ள உறுத்தலும் சாகும். வேகமாக எழுந்தாள் மது. செல்ஃபில் இருந்த காடினால் மாத்திரையை கையில் எடுத்தாள். நேற்று இரவு உபயோகித்த பாதி போக 5.5 இருந்தது. அதில் பாதியை எடுத்து வைத்தாள். மீதி 5ஐ கையில் எடுத்து பார்த்தாள். சாரி ஸ்ரீராம், உன்னை கொல்லத்தான் டாக்டர் எனக்கு இதை தந்திருக்கார். உன் ஆத்மா இதால சாந்தி அடையட்டும். அவள் முகத்தில் ஒரு வெறி மின்னியது. இரவு உணவு முடிந்து விட்டது. வெகு தாமதமாகவே வந்தான் சசி. குழந்தை உறங்கிவிட்டது. நாளைக்கும் சீக்கிரம் போகணுமா சசி? ஆமா மது, சைட்ல முக்கிய வேலை இருக்கு. ஏன்? ஒண்ணுமில்லப்பா, கேட்டேன். பால் குடிச்சியா மது? ஆச்சுப்பா. காடினால் போட்டுக்கிட்டியா? வேணாம்ப்பா, அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம். காலையில நீங்க எழுந்த பின்னாலும் நான் தூங்குறது சரியில்லை. நோ நோ, எடுத்து தர்றேன், நீ போட்டுக்கணும். நான் மாத்திரைகளை சாக்கடையில போட்டுட்டே சசி. என்ன மது நீ ஏன் இப்படி குழந்தையாட்டம் நடந்துக்கிற? உடம்பு குணமாக வேண்டாமா? எனக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க தூங்குங்க. அவன் உறங்கிவிட்டான். அவள் தான் உறக்கம் பிடிக்காமல் தவித்தாள். நினைத்தபடி எல்லாம் நடக்க வேண்டுமே என்ற கவலை. சசிக்கு அந்த பாதி காடினாலே பாலில் கலக்கி இருந்தாள் மது. அதன் விளைவு சசி அயர்ந்த தூக்கம். மது எழுந்தாள். சமையல் அறைக்குள் நுழைந்தாள். ஸ்ரீராம், உனக்கு அல்வா பிடிக்குமா? நீ ஆசையா சாப்பிடுற அல்வா உன் கடைசி அல்வாவா இருக்கணும். ஏற்கனவே கோதுமையில் பால் பிழிந்து வைத்திருந்தாள். காடினால் தண்ணீரில் தயாரிக்க தொடங்கிவிட்டாள். அல்வா தயாராக 5 மாத்திரைகளையும் தனியாக கரைத்து தயாராக வைத்திருந்தாள். சர்க்கரையும் நெய்யுமாக ஊற்றி ஊற்றி கிளற தொடங்கினாள். கடைசி கட்டத்தில் மாத்திரை நீரையும் அதில் ஊற்றி அடியோடு சேர்த்து கிளறினாள். சுருண்டு வரும் அல்வாவை இறக்கி முந்திரியினால் அலங்கரித்தாள். மேலும் அரை மணி நேரம் கழிந்ததும் ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றி தாள் வைத்தாள். நேரம் இரவு 11. வந்து படுத்து கொண்டாள். காலை 4:30க்கே அலாரம் வைத்து விட்டாள். கண்களை மூடுவதற்குள் அலாரம் அடித்தது. எழுந்தாள். கண்கள் எரிந்தது. பின்மண்டை வலித்தது. பல் தேய்த்து முகம் கழுவி கிச்சனுக்குள் வந்தாள். அல்வா பாத்திரத்தை திறந்து பார்த்தாள். ஆறி இருந்தது. கவருக்குள் போட்டு தன் கைப்பைக்குள் அதை பத்திரப்படுத்தி கொண்டாள். குளியலை முடித்து ஈரத்தலையை உலர்த்தி கொண்டே காஃபி கலக்க தொடங்கினாள். சசி எழுந்து வந்தான். குளிச்சாச்சா? நான் சேவ் பண்ணிக்கணும் மது, காஃபி ரெடி பண்ணு. பல் தேய்த்து விட்டு வந்து லேதரை குலைத்து முகத்தில் சீராக தடவி கொண்டான். அடடா, என்னப்பா? சேவிங் பிளேடு இல்லம்மா, போய் வாங்கிட்டு வந்துருங்க, கடன் திறந்திருப்பான். லேதரை தடவிட்டேன், கழுவிட்டு தான் போகணும்னா. வெளியே வந்தாள் மது. வேணாம், அப்படியே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், காசு கொடுங்க. செல்ஃப்ல இருக்கு பாரு. எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். வாங்கி கொண்டு அவள் வருவதற்குள் சேவ் செய்து கொண்டிருந்தான் சசி. சாரிமா, ரேசர்ல போட்டு வச்சிருக்கேன். இட்லி சாப்பிட்டு தானே போவீங்க? ரெடி பண்ணு. சசி குளித்து தயாராகிவிட்டான். உணவு மேசைக்கு வந்தான். என்ன இன்னைக்கு இத்தனை சீக்கிரம் குளியல்? கந்த சஷ்டி, அதனால சூர சம்ஹார நாள் இல்லையா? நீயும் யாரையாவது சம்ஹாரம் பண்ண போறியா? திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் மது. என்ன அப்படி பாக்குற? நான் இப்ப இட்லிய சம்ஹாரம் பண்றேன். என் சம்சாரம் பண்ணுன இட்லியாச்சே. பெருமூச்சு விட்டாள் மது. இத பாரு, முந்திரி பருப்பு மது. இட்லியில முந்திரி பருப்பெல்லாம் போடுறியா? முதல் நாள் இரவு அல்வா செய்த போது தவறி விழுந்தது. ப்ரொவிஷன் வந்தப்ப பிரிக்கும் போது கீழே பொட்டல விழுந்திருக்கும். வீடே பெருக்கிறது இல்லையா நீ? ஏன் கேக்குறீங்க? ப்ரொவிஷன் 3ஆம் தேதி வரும். இன்னைக்கு தேதி 18. அத்தனை நாள் இந்த பருப்பு இங்கேவா இருக்கும்? மதுவின் முகம் வெளிரியது. எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நானும் உங்களை போல இந்த வீட்டுல இருக்கிறவதான். இன்னொரு விசேஷம் இந்த முந்திரி பருப்புல. என்ன? எல்லாரும் பச்சை முந்திரி தருவாங்க. நம்ம அண்ணாச்சி நமக்கு நான் மட்டும் நெய்யில வறுத்து தர்றார். அதை வாயில் போட்டுக்கொள்ள அவன் போக பதறி போய் பாய்ந்து அதை தடுத்து விட்டாள் மது. ஏ மது? கெட்ட பழக்கம். கீழே கிடந்ததை எடுத்து வாயில போட்டுக்கிற பழக்கம். குழந்தையா சசி நீங்க? திடீர்னு பத்திரகாளி மாதிரி ஏன் விளற? சரி சரி, சட்னிய போடு. கைய கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. குப்பையில கிடந்த முந்திரி அது. சொல்றத செய்யுங்க. எழுந்து போனான் சசி. டிஃபன் முடித்து உடை மாற்றிக்கொண்டு வெளிப்பட்டான். உனக்கு வெளியில வேலை இருக்கா மது? இல்லை என்று சொல்ல நினைத்து சட்டென மாற்றிக்கொண்டாள். ரங்காச்சாரியில ரிடக்ஷன் போடுறானா, போயிட்டு வரட்டுமா? போயேன், முடிஞ்சா நானும் வர்றேன்.
வேண்டாம், நீங்க இருந்தா சுதந்திரமா செலக்ட் பண்ண விட மாட்டீங்க, வரக்கூடாது. சரி, உத்தரவு, நான் வர்றேன். உன் முயற்சிகள் வெற்றிகரமா முடியட்டும். அதிர்ந்து போனாள் மது. எது சொல்றீங்க? புடவை செலக்ஷனை தான். வரட்டுமா? அவன் தலை மறையும் வரை உயிரில்லை அவளுக்கு. குழந்தையை எழுப்பி தயார் செய்துவிட்டு அதையும் அனுப்பிவிட்டாள். நேரம் 9:30. அவசர அவசரமாக சேலை மாற்றி தன் கைப்பையை எடுத்து அல்வாவை ஊர்ஜிதம் செய்து கொண்டாள். புறப்பட்டாள். சந்தன நிற ஷெர்வானி சுரிதார் உடையை அணிந்து கொண்டு ஆளுயிர கண்ணாடியின் முன் நின்றான் ஸ்ரீராம். அம்சமா இருக்கடா. தன்னை தானே தட்டி கொடுத்தான். என்னங்க? ரேவலான் இண்டிமேட்டை கையில் எடுத்தவன் திரும்பி பார்த்தான். புஷ்பா தான். என்ன, ஆபீஸ்க்கு போகலையா இன்னைக்கு? இல்ல. வேறங்க? உனக்கு அவசியம் சொல்லித்தான் ஆகணுமானா? நான் உங்க மனைவிங்க, உங்ககிட்ட எதையும் கேட்கக்கூடிய உரிமை படைச்சவ. என்னடி மிரட்டுற? நான் உனக்கு அடிமை இல்ல. என் ஒவ்வொரு அசைவுகளையும் தீர்மானிக்கிற உரிமை உனக்கு இல்லவும் இல்ல. நீங்க எங்க போனாலும் நானும் வரப்போறேன் இன்னைக்கு. விளையாடாத புஷ்பா. சீற்றத்துடன் திரும்பினான். என்னங்க, காலம் முதலே வலது கண் துடிச்சிட்டு இருக்கு. அப்படி துடிச்சா ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம். கெட்ட கனவு வேற. நீங்க இன்னைக்கு வெளியில போக வேண்டாம். கட்டபொம்மன் படம் பாத்தியா கேசட்ல? வசனம் பேசுற, விட்ரி. இருங்க. நின்றான் ஸ்ரீராம். எரிச்சலுடன் அவளை பார்த்தான். என்ன? நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா நிஜத்தை சொல்லிட்டு இடத்தை விட்டு நகருங்க. உன்னை பார்த்து எனக்கு என்னடி பயம்? அப்ப சொல்லுங்க. பழைய காதலிய சந்திக்க போறேன். அவளோட ஒரு பகல் பொழுது ரம்மியமா கழிக்க போறேன். சொல்லிட்டேன், போதுமா? யார் இந்த மானம் கெட்டவ? அத பத்தி உனக்கு என்ன? கல்யாணம் ஆனவள அவ? குழந்தையும் இருக்கு. அப்படியும் விரும்பித்தான் என்ன சேர வர்றா. போதுமா? என்ன செய்ய போற நீ? சொல்லிரு. இது நல்லா இல்லைங்க. எது நல்லா இருக்கும்னு யோசனை பண்ணி வை. வந்து உன்கிட்ட உபதேசம் கேட்டுக்கிறேன். சர்தான் போடி. நீங்க இருக்க நான் இன்னொரு ஆம்பளை கூட போனா உங்களால பொறுத்துக்க முடியுமா? அத வெட்டி போட்டுடுவேன் 2 துண்டா. அப்ப ஆளுக்கு ஒரு நியாயமா இந்த பூமியில? நான் ஆம்பளடி, வந்து பேசிக்கிறேன் உன்ன. இப்ப நேரம் இல்லை எனக்கு. ஷூக்களை மாட்டிக்கொண்டான். வாசலுக்கு வந்தான் வேகமாக. புல்லட் சாவி கையில் சுழன்றது. கண்ணுக்கு கருப்பு கண்ணாடியை அளித்தான். ரோமமடர்ந்த மார்பில் சிக்கி கொண்டு தங்கச்சங்கிலி கதறியது. புல்லட்டில் ஆரோகணித்தான். நாசூக்காக உதைத்தான். வீட்டை விட்டு வெளியே வந்த நிமிடம் அந்த ஆட்டோ சீறி கொண்டு அவன் வீட்டிற்குள் நுழைந்தது. தெருமுனைக்கு வந்துவிட்ட ஸ்ரீராம் புல்லட்டை நிறுத்தி காலை ஊன்றி கொண்டு கழுத்தை மட்டும் திருப்பி பார்த்தான். ஆட்டோவிலிருந்து ஒருவன் இறங்கினான். அவனது முன்பக்கம் தெரியவில்லை. முதுகை பார்த்ததும் தெரிந்த நபர் போல இருந்தது. வாயெல்லாம் பல்லாக புஷ்பா வரவேற்றாள். அவனை அழைத்து கொண்டு உள்ளே போனாள். கதவு சாத்தப்பட்டது. ஸ்ரீராம் தணலில் நின்றான். அடி பாவி, விளையாட்டுக்கு சொல்லலையா நீ? என் பாத சுவடு தேயறதுக்கு முன்னாலேயே வேற ஒருத்தனா என் வீட்டுல. இப்பவே போய் அவனை பிடிச்சு உலுக்கி. வேண்டாம், மது காத்திருப்பா. முதல்ல மது, பிறகுதான் இது. வந்து கவனிச்சுக்கிறேண்டி உன்ன. சீறிக்கொண்டு தன் கோபத்தை புல்லட்டில் காண்பிக்க அது அலறிக்கொண்டு வேகம் பிடித்தது. ஆட்டோ பிடித்து சாந்தி தியேட்டர் வாசலில் வந்து நின்றாள் மது. ஸ்ரீராம் இன்னும் வந்திருக்கவில்லை. ஆட்டோவை அனுப்பிவிட்டு சுற்றிலும் ஒரு முறை பார்த்தாள். கசியும் வியர்வையை மெல்ல ஒற்றி கொண்டாள் முந்தானையாள். கடவுளே, என்னை காப்பாத்து. அவசரப்பட்டு அவருக்கு கூட தெரியாம நானே இறங்கிட்டேன். என் முயற்சி பழிக்கணும். நான் எந்த சேத்துலையும் விழாம நல்லபடியா மீளணும். 10 நிமிடங்களில் புல்லட் அருகில் தடதடுத்தது. சொன்னபடியே வந்துட்டியே மது. யாராவது பார்த்தா? முக்காடு போட்டுக்க. உன்னை யாருக்கு அடையாளம் தெரிய போகுது? அதுவும் சரிதான். முந்தானையால் முக்காடு போல இட்டு கொண்டாள். முகம் சுத்தமாக தெரியாமல் பில்லியனில் ஒட்டாமல் அமர்ந்து கொண்டாள். போகலாமா மது? நெஞ்சிக்குள் தவிப்பு அலை வீசியது. முள்மேல் அமர்ந்திருப்பது போல இருந்தது. 40 நிமிட பயணத்தை நரகமாக கழித்தாள். கோல்டன் பீச் வந்துவிட்டது. இறங்கு மது. அனுமதி பெற்று வண்டியை கேடேஜ் ஓரமாக நிறுத்தி கொண்டான். என் பேர்ல ரூம் போடல மது, வேற பேர்ல தான். பேரை சொல்லி சும்மா கூப்பிட வேண்டாம். சரி சரி வா. அவன் நடக்க முக்காடு சகிதம் அவனை பின்பற்றி வேகமாக நடந்தாள். பதிவு செய்திருந்த கேட்டேஜ் கடற்கரையோரம் இருந்தது. அறைக்குள் நுழைந்தார்கள். கதவை தாளிட்டான் ஸ்ரீராம். ஜன்னல் வழியாக கடற்கரை தெரிந்தது. சன்பாத் என்ற பெயரில் நிர்வாண கும்பல் மணலில் மல்லாந்து கிடந்தது. இனிமேலும் முக்காடு வேணுமா? எடுத்து விட்டாள் மது. ஏன் சிவரிங்கா இருக்க? இருக்காதா பின்ன? புருஷன் இருக்கும்போது உன்னோட வர்றது பீதி இல்லையா? அவன் முகம் சட்டென கருத்தது. ஏன் ஸ்ரீராம்? எனக்கு கூட மனசு சரியில்லை மது. காரணம்?
என் மனைவிக்கும் யாரோ ஒருத்தனுக்கும் கள்ள தொடர்பு இருக்கு. நான் புறப்படும் போது அவன் வந்துட்டான். அப்புறம் என் கண் முன்னால கதவை சாத்துறா புஷ்பா. அவளை இத்தனை நாள் உத்தமின்னு நினைச்சேன். பீச். பற்களை கடித்தான் ஸ்ரீராம். ஏன் கோவப்படுற நீ? பின்ன கதவை சாத்திட்டு காவல் நிக்க சொல்றியா என்ன? மாமாவானா? இன்னொருத்தன் பொண்டாட்டி ஓ மடியில வரணும்னா ஓன் பொண்டாட்டிக்கு நீ மாமாவாத்தான் இருக்கணும். என்னடி சொன்ன? பலாரண அரைந்து விட்டான் ஸ்ரீராம். கன்னத்தை பிடித்து கொண்டாள் மது. சடாரண எழுந்தாள். நான் போறேன். மது, சந்தோஷமா கழிக்கத்தான் வந்தோம், அடிவாங்க நான் வரல. தடுமாறி விட்டான் ஸ்ரீராம். மது நில்லு, என்ன மன்னிச்சிடு. நீ அப்படி பேசினப்ப என்னால தாங்கிக்க முடியல. என்ன நீ ஆள நினைக்கும் போது சசியால அதை தாங்கிக்க முடியுமா ஸ்ரீராம்? நம்ம கிட்ட இல்லாத ஒழுக்கத்தை நம்ம துணை கிட்ட மட்டும் எதிர்பார்க்க முடியுமா? ஸ்ரீராம் பேசவில்லை. என்ன நீ மூட் அவுட் பண்ணாத மது, கிட்ட வா. மது சிரித்தாள். நான் கிட்ட வரணும்னா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நான் உனக்காக கொண்டு வந்த அல்வாவை முதல்ல ஊட்டி விடுவேன். சரி, நான் உனக்கு, நீ எனக்கு. மது லேசாக அதிர்ந்தாள். நான் கொண்டு வந்ததையே நீ எனக்கு ஊட்டி விட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நீ பால்கோவா வாங்கிட்டு வா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோ வர்றேன். எழுந்து வெளியே ஓடினான். ரெஸ்டாரண்டில் இணைந்த ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருந்தது. அதனுள் நுழைந்தான். 1/2 கிலோ தூத் பேடா கட்டுப்பா. உட்காருங்க சார். குளிர்நீரை எடுத்து பருகியபடி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தான். ஹலோ ஸ்ரீராம். திடுக்கிட்டு தலையை உயர்த்த 1000 வோல்ட் மின்சாரம் காலடியில் கிடைத்தது. சசிதான். இவன் இங்கே எப்படி வந்தான்? ஒருவேளை திட்டமிட்டு இவனையும் வர சொல்லி விட்டாளா மது? இருக்காது. நாளை குட்டு உடைந்து விட்டால் அவள்தானே அசிங்கப்படுவாள். பின் எப்படி தற்செயலாக இவன் வந்திருக்கிறான்? நம்ப முடியவில்லை. என்ன ஸ்ரீராம், அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் சசி. சாரி. என்ன இந்த பக்கம்? காலையில சீக்கிரமே ஃபேக்டரிக்கு வந்துட்டேன். ஒரு டெலிகேட் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கார். குஷிப்படுத்திட்டு இங்க வச்சு பார்ட்டி முடிச்சிடலாம்னு ஜிஎம் அபிப்பிராயப்பட்டார். திடீர் முடிவுதான், கூட்டிட்டு வந்தேன். வியர்வையை துடைத்து கொண்டான் ஸ்ரீராம். நீங்க என்ன இவ்வளவு தூரம்? மனைவியோட வந்தேன். கேட்டேஜ்ல விட்டுட்டு வந்திருக்கேன். ஸ்வீட் கேட்டா. சாரி, நான் தொந்தரவு பண்ணிட்டேனா? நோ நோ. ஒரு நாளைக்கு மதுவையும் கூட்டிட்டு வரணும் இங்க. நேரம் இல்லை எனக்கு. இல்லைனா உங்க மனைவியை அறிமுகப்படுத்திக்க ஆசைதான். வீட்டுக்கு வாங்க. சார், தூத் பேடா. பணத்தை கொடுத்து விட்டு பொட்டலத்தை வாங்கி கொண்டான். வரட்டுமா சசி? செய்ங்க. நடந்தான் ஸ்ரீராம். இவனை இங்கு சந்தித்ததை மதுவிடம் சொல்லிவிடலாமா? கூடாது. பயத்தின் காரணமாக சந்தோஷத்தை தொலைத்து விடுவாள். சரியாக ஒத்துழைக்க மாட்டாள். இயல்பாக உள்ளே நுழைந்தான். என்ன இவ்வளவு நேரம்? நான் பயந்தே போயிட்டேன். எதுக்கு பயம்? இல்லையா பின்ன, செய்யறது தப்பு காரியம். தெரிஞ்சவங்க யாரும் பார்த்துட்டா நல்லா இருக்குமா? சரி, இனிமே பேச்சுக்கே நேரமில்ல. பொட்டலம் பிரித்தான். முதல்ல நான். பாத்திரம் திறந்தாள். கை நடுங்க ஸ்பூனினால் அல்வாவை எடுத்தாள். நெய் மனம் கமகமான்னு வீசுதே. உனக்காக ஸ்பெஷலா நான் தயாரிச்சது ஸ்ரீராம். வாயை திற. ஸ்ரீராம் வாய் திறந்தான். ஸ்பூனை வெகு அருகில் மது கொண்டு சென்றாள். கதவு தட்டப்பட்டது. திடுக்கிட்டான் ஸ்ரீராம். சசி இங்கும் வந்து விட்டானா? எப்படி அவனை இந்த நிலையில் சமாளிப்பது? தெரிந்தவன் இங்கு சசி ஒருவன்தான். யாருன்னு பாருங்க ஸ்ரீராம். அவன் எழுந்து போய் கதவை திறந்தான். 10 ரூபாய் குறைச்சி தந்துட்டே சார். பின்னால ஓடியே வந்துட்டு இருந்தேன். தேங்க்ஸ். எரிச்சலுடன் அதை வாங்கி கொண்டு கதவை சாத்தினான் ஸ்ரீராம். இப்ப குடு மது. அவள் ஸ்பூனை அவன் வாய்க்குள் செலுத்த அந்த அல்வாவை ருசித்து ரசித்து தொண்டையில் இறக்க தொடங்கினான் ஸ்ரீராம். அதை சற்றே பயம், மகிழ்ச்சி, குரூரம், வேதனை சகலமும் கலந்து பார்க்க தொடங்கினாள் மது. இன்னும் கொஞ்சம் மது. மறுபடியும் ஊட்டிவிட்டாள். இப்ப நான் சொன்னபடி அந்த தூத்பேடாவை எடுத்து அவளுக்கு ஊட்டிவிட்டான். அவள் அதை விழுங்கினாள். சரியாக 10 நிமிடங்கள். கண்கள் இருளத் தொடங்கியது அவனுக்கு. மது மது, எனக்கு என்னவோ செய்து. என்ன செய்து ஸ்ரீராம்? நீ ரெண்டா நாளா தெரியிற. எல்லாமே மங்கிட்டு வருது மது. எதுவுமே சரியா? கலகலவன சிரித்தாள் மது. அவன் எழுந்திருக்க முயன்றான். அவனால் இயலவில்லை. ஏன் மது சிரிக்கிற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற ஸ்ரீராம். சொல்லிவிட்டு மறுபடியும் சிரித்தாள். என்ன சொல்ற? திடுக்கிட்டு எழ முயன்றவன் துவண்டு விழுந்தான். ராஸ்கல், அடுத்தவ மனைவி உனக்கு சொந்தமாகணுமா? நீ சுடுகாட்டுக்கு சொந்தமாக போற. உன்ன மாதிரி பொறுக்கி நாய்களுக்கு நீ ஒரு பாடமாயிருக்கணும். ஸ்ரீராம் தடாலென மல்லாந்து சரிந்தான். கண்கள் செருகிக் கொள்ள இயக்கம் துறந்தான். மது அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். வெறி அடங்கிவிட்டது. நினைத்ததை நடத்தி முடித்ததும் பூரிப்பு வரவில்லை. அழுகை பொங்கி வந்தது.
நான் ஒரு கொலைகாரி, இவனை திட்டமிட்டு கொன்றுவிட்டேன். எழுந்தாள். உடனே இங்கிருந்து புறப்பட்டாக வேண்டும். யார் கண்ணிலும் படாமல் வீடு போய் சேர்ந்தாக வேண்டும். நெஞ்சுக்குள் பட்டாம்பூச்சி பறந்தது. இங்கு வரும் வரை யார் கண்ணிலும் படவில்லை. நல்ல காலம், இனியும் அப்படியே போயாக வேண்டுமே. கடைசியாக ஒரு முறை அவன் மேல் பார்வையை பதித்தாள். முந்தானையில் முக்காடு இட்டாள். கதவை திறந்தாள். அங்கங்கே மனிதர்கள் பரவலாக இருந்தார்கள். சட்டென வெளியே வந்து கேட்டை நோக்கி நடக்க தொடங்கினாள் வேகமாக. மேடம் நில்லுங்க. 10 அடி நடப்பதற்குள் குரல் ஒன்று அவள் காலுக்கு பிரேக் போட்டது. லேசாக திரும்பி பார்த்தாள். தூக்கி வாரி போட்டது. போலீஸ்காரர் ஒருவர் வந்து கொண்டிருந்தார். என்ன, கைக்குட்டைய தவற விட்டுட்டு போறீங்க. எடுத்துக்கொண்டு நடந்தாள். இதய துடிப்பு கணிசமாக கூடி இருந்தது. எப்படியோ கேட்டை கடந்து பிரதான சாலைக்கு வந்து விட்டாள். இங்கிருந்து எதுவும் வாகனம் கிடைக்கிறதா என பார்க்க வேண்டும். இந்த முக்காடு சற்று வித்தியாசப்படுத்தி காட்டும் என்று தோன்ற அதை விலக்கி இயல்பாக நின்றாள். ஆட்டோ ஒன்று நெருங்கியது. கை காட்டினாள். சாந்தி தியேட்டர் போப்பா. அவன் ஏற இறங்க பார்த்தான். ஐட்டமா? நாக்கை பிடுங்கிக் கொள்ள தோன்றியது. தப்பு செய்துவிட்டு தப்பி வரும்போது தப்பான விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். ஆட்டோ வருமா? 100 ரூபாய் கொடு, வாங்கிக்கோ. ஏறிக்கொண்டாள். ஆட்டோ ஓடத் தொடங்கியது. நிம்மதி பெருமூச்சு விட்டாள். புதிய கவலை வந்தது. நாளை காலை அதிகபட்சம் மாலைக்குள் அவனது மரண செய்தி அந்த வட்டாரத்தில் தெரிந்துவிடும். முக்காடு இட்ட பெண் ஒருத்தி உடன் வந்தாள் என்பதும் ஒரு சிலருக்காவது தெரிந்திருக்க கூடும். இதை கொலை என நினைப்பார்களா, இல்லை தற்கொலையாக மாறுமா? அவன் சாப்பிட்ட அல்வாவில் காடினால் என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிந்துவிடும். காடினால் சாப்பிட்டு உயிரை விட நினைப்பவன் அதை ஏன் அல்வாவில் கலந்து சாப்பிட வேண்டும் என்ற கேள்வி வராதா? பலவிதமாக யோசிக்க அவளால் உட்கார கூட முடியவில்லை. ஆட்டோ சாந்தி தியேட்டர் வாசலில் நின்றது. பணத்தை கொடுத்து அனுப்பினாள். இனி நகரில் யார் பார்த்தாலும் கவலை இல்லை. நான் தான் கொலைகாரி என நிரூபித்து விடுமா போலீஸ்? ஏன் ஸ்ரீராமனை நான் கொலை செய்ய வேண்டும்? எனக்கும் அவனுக்கும் என்ன பகை அல்லது என்ன உறவு? கேள்விகள் வராதா? வந்துவிட்டால் பழைய கதை தெரிய வருமா? அத்தனையும் அப்போதும் சசிக்கு தெரியத்தான் போகிறது. அது முன்பே தெரிந்துவிட்டால் இந்த கொலைகாரி பட்டத்தையாவது தவிர்த்திருக்கலாமோ? என் கணவன் குழந்தையை பிரிந்து நான் மட்டும் சிறையில். உடம்பு முழுக்க பற்றி எரிந்தது அவளுக்கு. நிற்க முடியாமல் தவித்தாள். இன்னொரு ஆட்டோ பிடித்து வீடு வந்து சேர்ந்து விட்டாள். அரை மணி நேரம் கூட ஆகவில்லை. உடம்பு மொத்தமும் நடுங்கியது. தூக்கி தூக்கி போட்டது. குளிரியது. இழுத்து போர்த்தி கொண்டு படுத்து விட்டாள். ஜுரம் அனலாக காயத் தொடங்கியது. குழந்தை அதற்குள் வந்து விட்டது. அம்மாவுக்கு ஜுரம் என புரிந்ததும் அப்பா ஆபீஸுக்கு போன் செய்தது. அப்பா வரலையாமா? உங்க அப்பா வந்துருவார், ஃபேக்டரிக்கு போயிருப்பார். எனக்கு ஒண்ணுமில்லடா கண்ணு. பற்கள் தந்தி அடித்தது. சோர்ந்து போய் கண்களை மூடிக்கொண்டாள். பிறகு நினைவே இல்லை அவளுக்கு. கண் விழித்தாள் மது. பக்கத்தில் சசி இருந்தான். குழந்தை மிரள மிரள விழித்தது. எப்படிமா இருக்க? எழுந்து உட்கார முயற்சித்தாள். வேண்டாம், படுத்துக்கோ, நான் போய் கஞ்சியும் ரொட்டியும் கொண்டு வர்றேன். எழுந்து போனான். கண்களை மசமசத்தது. இது இரவா பகலா என தெரியாமல் குழம்பினாள் மது. சசி வந்து விட்டான். உட்காருமா மெல்ல. இது ராத்திரியா பகலா? நீங்க எப்ப வந்தீங்க சசி? சரியா போச்சு, உனக்கு ஜுரம் வந்து 3 நாள் ஆச்சு. நீ இப்பதான் கண் முழிக்கிற. டாக்டர் வந்து மருந்தெல்லாம் தந்துட்டு போறார். நானும் குழந்தையும் உன்னை விட்டு நகரல. 3 நாளா? ஏன்? படபடப்புடன் அவனை ஏறிட்டாள். இந்தா இத சாப்பிடு. அவளுக்கு புகட்டினான். படுமா, நல்லா ரெஸ்ட் எடு. ட்விங்கிள், நீ வாடா கண்ணு, அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. குழந்தை அவனோடு போய்விட்டது. இந்த 3 நாட்களில் ஸ்ரீராமின் மரணம் கண்டுபிடிக்கப்படவில்லையா அல்லது அது நம் பக்கம் வரவில்லையா? நான் தப்பிவிட்டேனா? கண்களை மூடிக்கொண்டாள். மறுநாள் காலை ஓரளவு விழிப்பும் தெம்பும் வந்துவிட்டது. 9 மணி என்பதை சுவர் கடிகாரம் சொன்னது. எழுந்தாள். சேலையை சரி செய்து கொண்டு ஹாலுக்கு நடந்து வந்தாள். தடக்கென நின்று விட்டாள். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் சசிக்கு எதிரில் உட்கார்ந்து மிகவும் தாழ்ந்த குரலில் கைகளை அசைத்து அசைத்து என்னவோ சொல்லிக் கொண்டிருந்தார். சசி அதை மறுத்து கொண்டிருந்தான். இன்ஸ்பெக்டர் அவசரமாக கைத்தட்ட அடுத்த நொடி உள்ளே பிரவேசித்த அந்த நபரை பார்த்ததும் மயக்கமே வந்துவிட்டது மதுவுக்கு. அவளை கோல்டன் பீச்சிலிருந்து சாந்தி தியேட்டருக்கு ஏற்றி கொண்டு வந்த அதே ஆட்டோ டிரைவர். ஓ, நான் மாட்டிக்கொண்டு விட்டேன். போலீஸ் சரியான நபரை பிடித்து விட்டது. இனி மளமளவன சகலமும் வெளியே வந்துவிடும். வீடு தேடியே போலீஸ் வந்து விட்டதே.
கண்களை இடுக்கிக் கொண்டு பார்த்தாள். இன்ஸ்பெக்டர் எழுந்து வணக்கம் சொன்னார். ஆட்டோ டிரைவருடன் புறப்பட்டு போய்விட்டார். சசி எழுந்து உள்ளே வந்தான். நீ ஏன் படுக்கையை விட்டு எழுந்து வந்த மது? எதுக்கு போலீஸ் நம்ம வீட்டுக்கு? யார் அந்த ஆட்டோ டிரைவர்? நம்ம வீட்டுக்கு போலீஸ் வராம பின்ன யார் வீட்டுக்கு வரும் மது? மிரண்டு போனாள் மது. பதிலை என்னிடமிருந்தே எதிர்பார்க்கிறானா? நான் ஃபேக்டரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் மது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கணும்னா நீ ரெஸ்ட் எடு. அவள் அசையாமல் நின்றாள். போமா, போய் படு. அவன் வாசலை நெருங்குவதற்குள் மின்சார மணி அழைத்தது. மது பதறி போய் கதவோரம் வந்தாள். ஒரு பெண் வெளியே நின்றாள். சசி அவளை உள்ளே வரும்படி அழைத்தான். அவள் என்னவோ பேசினாள். அவளுக்கு கண்ணீர் வழிந்தது. சசி உள்ளே வந்தான். யார் அந்த பொண்ணு? உன் ஃப்ரெண்டு தான், புஷ்பா, ஸ்ரீராமோட மனைவி. திடுக்கிட்டாள் மது. என்னவா? ஸ்ரீராம் வீடு திரும்பி 4 நாள் ஆச்சான். கடைசியா உன்னை சந்திக்க வர்றதா சொல்லிட்டு தான் புறப்பட்டாராம். விசாரிக்க இங்க வந்திருக்கா. காலடி நிலம் நழுவியது மதுவுக்கு. மது எழுந்து உட்கார்ந்தாள். இனி மௌனம் கூடாது, பேச வேண்டிய நேரம் வந்தாகிவிட்டது. புஷ்பாவிடம் சமாதானம் சொல்லி அனுப்பிவிட்டு அப்போதே போலீஸ் ஸ்டேஷன் போய்விட்டான் சசி. அவன் வந்ததும் சகலமும் கொட்டிவிட வேண்டும். அவனுக்கே ஸ்ரீராமை நான் கொலை செய்தது வரை தெரிந்திருக்கும். எதனால் இது நடந்தது என்பதை என் மூலமே அறிய என் கணவன் முயற்சிக்கிறான். என் கண்ணீரால் சசியின் பாதத்தை கழுவிவிட வேண்டும். உனக்கு விசுவாசமான மனைவியாக தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கொலையை செய்தேன் என்று சொல்லிவிட வேண்டும். சசி வரட்டும். குழந்தை ட்விங்கிள் அருகே வந்தது. இப்ப எப்படி மம்மி இருக்கு? கிட்டக்க வாடா கண்ணா. அது அருகில் வந்து நின்று கொண்டது. அதை வாரி அணைத்து கொண்டாள். அழுதாள். ஏன் மம்மி அலற? நான் உன்னை விட்டு எப்படிடா நான் போவேன்? அவசரப்பட்டு தப்பு செஞ்சுட்டனே. அன்னைக்கே உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லி இருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா எனக்கு? என்ன மம்மி சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கே புரியலடா. நாளைக்கு நடக்க போறது எனக்கே புரியல. என் தெய்வத்தை விட்டு நான் விலக போற நேரம் வந்தாச்சு. குழந்தை பேந்த விழித்தது. அதை இறுக்கி மாறி மாறி முத்தமிட்டாள். நீ போடா கண்ணா, போய் விளையாடு. குழந்தை ஓடிவிட்டது. சோர்ந்து போய் கட்டிலில் சரிந்தாள் மது. எல்லாமே முடிந்து விட்டது. இனி என்ன பாக்கி என் வாழ்வில்? திருமணத்துக்கு முன் கட்டுப்பாட்டை இழக்கும் பெண்களுக்கு நான் ஒரு பாடம். சசி வந்து விட்டாரா? தள்ளாடி எழுந்தாள். வாசலை நோக்கி மெல்ல மெல்ல நடந்தாள். காரை பிடித்து கொண்டு நெருங்கிவிட்டாள். கண்களை அங்கே பதித்தாள். மூச்சே நின்று விட்டது. அங்கே ஸ்ரீராம் நின்றான். நரம்பு முனைகளில் மின்சாரம் பாய்வதை உணர்ந்தாள். இடி தலையில் இறங்கியதை போல இருந்தது. உடம்பு முழுக்க அமில அபிஷேகம் நடந்தது. ஸ்ரீராம் தான். எப்படி இவன் வர முடியும்? என் கையால் விஷம் கலந்த அல்வா தந்து என் கண் முன்னால் இவன் இயக்கம் இழந்ததை பார்த்தவள் நான். எப்படி? இது என் பிரம்மைதான். இவனையே நினைத்து கொண்டிருப்பதால் பார்க்கும் மனிதர்கள் எல்லாம் இவனாக தெரிகிறது. கண்களை கசக்கி விட்டு கொண்டாள். கிள்ளி கொண்டாள் தன்னையே. எதுவும் பேசாமல், இமைகளை கூட அசைக்காமல் ஸ்ரீராம் நின்றான். உள்ளேயும் வரவில்லை. வாசலில் கார் வந்து நின்றது. சசியும் புஷ்பாவும் இறங்கி வந்தார்கள். அடடா, வாங்க ஸ்ரீராம். ஏன் வாசல்ல நின்னுட்டீங்க? அவரை நீ உள்ள கூப்பிடலையா மது? சசியின் வார்த்தைகள் காதில் நாரசமாக ஒலித்தது. ஸ்ரீராம் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? உள்ள வந்து உட்காருங்க ஸ்ரீராம். போதும் மௌன நாடகம். நிஜத்தை எல்லாரும் பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. சசியின் குரலில் கம்பீரம் இருந்தது. மது, ஸ்ரீராம் உயிரோட எப்படி வந்தார்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? சொல்றேன். உன்னை அவர் தனிமையில அழைச்சது, அல்வா பிடிக்கும்னு சொன்னது சகலமும் எனக்கு தெரியும். காடினால் மாத்திரை காணலன்னு ஆனப்ப நான் யூகிச்சு 1/2 கிலோ அல்வா வாங்கி தயாரா வச்சிருந்தேன். கொஞ்சமா அதுல மயக்க மருந்து கலந்து முன்னெச்சரிக்கையா கோல்டன் பீச்சுக்கு நான் வந்தேன். ஸ்ரீராம் கிட்ட ஆபீஸ் வேலைன்னு போய் சொன்னேன். காலையில உன்னை பிளேடு வாங்க அனுப்பிட்டு அல்வாவை இடம் மாத்தினேன். புஷ்பாவை நான் ஏற்கனவே சந்திச்சு இந்த விவரங்களை சொல்லிட்டேன். அதைத்தான் ஸ்ரீராம் சந்தேக பார்வை பார்த்தார். கோல்டன் பீச்ல ஸ்ரீராம் சாப்பிட்டது என்னோட அல்வா. உன்னை சாந்தி தியேட்டர் வாசல்ல கொண்டு வந்து விட்டது எங்க கம்பெனி ஆட்டோ. கொஞ்சம் முன்னால போலீஸ் வந்தது எங்க கம்பெனில நடந்த ஒரு திருட்டு சம்பந்தமான விசாரணை நடத்த. அதுக்காகத்தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். போதுமா தகவல்கள்? மயங்கி கிடந்த ஸ்ரீராம என் கார்ல கொண்டு வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல சேர்த்தேன். விஷயம் தெரிஞ்சுக்கத்தான் கொஞ்சம் முன்னால புஷ்பா இங்க வந்திருந்தாங்க. போதுமா? என்ன மன்னிச்சிடுங்க. தடால் என சசியின் காலில் விழுந்து விட்டாள் மது. என்னையும் மன்னிச்சிடுங்க சசி. ஸ்ரீராம் குனிந்து சசியின் கால்களை தொட்டான். நோ ஸ்ரீராம், நீங்க எப்பவும் என் எதிரி இல்ல. ஃப்ரீ மேரிட்டல் செக்ஸ் ரொம்ப தப்பு.
அந்த நேரம் அது உற்சாகம்தான். உடம்புல உண்டாகிற புது உணர்ச்சிக்கு பதில் கிடைக்கும் போது குஷியா தான் இருக்கும். ஆனா பின்னால எத்தனை மோசமான விளைவுகளை அதை உண்டாக்குதுன்னு பாத்தீங்களா? எத்தனை மன உளைச்சல், தப்பான தீர்மானங்கள். நீ என்ன புரிஞ்சுக்கல மது. என்கிட்ட நீ சொல்லி இருந்தா இதை இன்னமும் அழகா தீர்த்து வச்சிருப்பேன். சசி, உங்களோட பெருந்தன்மையை விட எனக்கு பெரிய தண்டனை இல்ல. நான் வர்றேன். மது, என்ன மன்னிச்சிடு. வா புஷ்பா, போகலாம். புஷ்பா சசியை கண்ணீர் மல்க நன்றியுடன் கை கூப்பி தொழுதாள். இருவரும் விலகினார்கள். மது இன்னமும் அழுது கொண்டிருக்கிறாள். போதும்மா, நீ செஞ்ச தப்புக்கு இந்த 3 நாள்ல அனுபவிச்ச தண்டனை போதும். அதுல உன் களங்கமெல்லாம் கரைஞ்சாச்சு. வா ராஜாத்தி, இனிமே நீ எனக்கு, எனக்கே எனக்கு மட்டும்தான் சொந்தம். சசியின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்ட மது உறங்கத் தொடங்கிவிட்டாள் நிம்மதியாக. இனி அவள் உறங்கட்டும்.